நாயக்கர் வீட்டுலதான் ரூபா நோட்டு இருக்கு, வேற யார் வீட்லயும் இந்த ஊர்லயே கிடையாதுன்னு பேசிக்கிடுறாங்களே என்று கேட்டுவிட்டார். கேட்டதுக்கு பிறகுதான் நிம்மதியாச்சு அவருக்கு. வாயில் வைத்துக் கொண்டிருந்த சுருட்டை கையில் எடுத்துக்கொண்டு என்று கேட்டார். நான் பார்த்ததே இல்ல காண்பித்தார். இதை பற்றிய பேச்சு கள்ளுக்கடையில் ஒரு நாள் வந்தது. இதோ அல்லது இந்த வட்டகையிலேயே யாரு பணம் இருக்கு என்பது பற்றி அடிக்கடி பேச்சு வரும். அப்போது கவுளு நாயக்கர் சொன்னார், என்னன்னு நீ நினைச்ச உன்ன கொண்ட நாயக்கர, கோட்டையார் வீட்டுக்கு சம்மதையா துட்டுள்ள ஆளுடா அவரு என்று சொல்லிவிட்டு திடீரென குரலை தாழ்த்தி, திருப்பி சொன்னா அவங்களையும் பார்க்க அதிகம்னு சொல்லுவேன் என்று உதட்டை நமட்டி தலையை மேலும் கீழும் ஓந்தியை போல் ஆட்டினார். வட்டி துட்டு வருதில்ல என்று சொன்னான் வரதன். வட்டி மட்டுமா, ஆடுக என்றார் பக்கத்தில் இருந்தவர். கவுளூர் நாயக்கர் முகத்தை எரிச்சல் படுவது போல் பொய்யாக வைத்துக்கொண்டு உடம்பை முன்கவிந்து, அடேய் என்று நீட்டி, ஆடு ஒண்ணு 8 குட்டி போட்டாலும் அந்த 8 குட்டி ஒவ்வொன்றுக்கும் 8 குட்டி போட்டாலுமே வட்டி துட்டுக்கு ஈடாகுமோன்ன என்று சொல்லி நிமிர்ந்தார். என்று ஒரு குரல் நீரொன்னு என்பது போல் கேட்டது. புதூர் நாயக்கர் தான் எழுந்திருந்து கொப்புளிக்கும் அளவுக்கு வாய்க்குள் இருந்த போயிலை எச்சியிலை துப்பிவிட்டு வந்து தான் அறிந்து வைத்திருந்த ஒரு உண்மை அந்த கூட்டத்தில் அவிழ்த்தார். உண்மையை அந்த கூட்டத்தில் அவிழ்த்தார். ஊருக்கெல்லாம் தெரிந்த கதைதான் என்றாலும் அதை திரும்பவும் சொல்லி பார்ப்பதில் வியப்பு. 30 வருஷம் கெட்டதும் இல்ல என்பது கிராமத்தில் சொல்லப்படும் ஒரு சொலவம். ஒரு மனிதனுக்கோ ஒரு குடும்பத்துக்கோ ஏழ்மையானாலும் சரி, சீர்மையானாலும் சரி, 30 வருஷங்களுக்குள்ளதான். சுழலும் சக்கரம் போல கீழே உள்ளது மேலேயும், மேலே உள்ளது கீழேயும், இப்படி மாறி மாறி வரும் என்கிறது. ஆனால் கோட்டையார் வீடோ 7 தலைமுறையாக அண்ணு கண்டது அப்படியே அலுங்காமல் தெரிவது எப்படி? ஜனங்களுக்கு இது அதிசயமாக இருந்தது. இப்போது கிராமத்தில் புதுசு புதுசாக குடியேறியவர்களிடம் கூட கோட்டையாரையும் மிஞ்சும் அளவுக்கு துட்டு இருக்குமோ என்றெல்லாம் நினைக்க வைத்தது. என்றாலும் கோட்டையார் வீட்டை பார்க்கும் போது ஏற்படுகிற மலைப்பு மரியாதை இவர்கள் பேரில் வருவதில்லை. இந்த அடிப்படைக்கு ஒரு கதை ஜனங்களிடம் புழங்கி வந்தது. போயிலை சக்கையை துப்பிவிட்டு வந்து புதூர் நாயக்கர் சொல்ல தொடங்கினார். சீதேவி வந்து ஒரு குடும்பத்துக்குள் தங்கிவிட்டால் கேட்க வேண்டாம் சௌகரிய சுகபோகங்களுக்கு. அப்படி கொண்டு வருகிற சீதேவியை நாம எம்புட்டுதான் கவனமா பார்த்து கொண்டாலும் நாள் ஆக ஆக அவளுக்கு அங்கே இருக்க பிடிக்காதாம். அப்படி ஒரு குணம். ஒரு செல்ல குழந்தையின் சினுக்கட்டத்துடன் நான் போறேன் என்று முணங்கிக்கிட்டே இருப்பாளாம். கோட்டையார் குடும்பத்தில் ரகுராமநாயக்கர் என்று ஒருத்தர் இருந்தது ரொம்ப பேருக்கு தெரியாது. கோவிந்தப்ப நாயக்கருடைய 2ஆம் தாரத்தின் கடைசி பிள்ளை. கப்பல் போன்ற அந்த வீட்டின் ஒரு அறையில் அவர் நோயாளியாகவே கிடந்தார். அவருக்கு என்ன நோய் என்று எந்த வைத்தியராலும் சொல்ல முடியவில்லை. கர்மவினை பயன், போன ஜென்மத்தில் செய்தது இந்த ஜென்மத்தில் வந்து பிடித்திருக்கிறது என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனாலும் அதிலும் ஏதோ ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும், இல்லை என்றால் இப்படி கோட்டையார் வீட்டு வயிற்றில் வந்து பிறந்து வசதியாக ஒரு நோயாளியாக படுத்திருக்க முடியுமா என்றும் கேட்டார்கள். அந்த வீட்டில் அத்தனை ருசிகளும் மனமும் உள்ள ஆகாரங்களும் பலகார பச்சனங்களும் இருந்தும் ரகுராமநாயக்கரால் ஒன்றுமே சாப்பிட முடியாது. பசும்பால் சாப்பிட்டாலும் கூட செமிப்பதில்லை. திடீரென்று ஒரு வயிற்று வலி வரும். எப்ப வரும் என்று அவருக்கே தெரியாது. தரையில விழுந்து உருண்டு கொண்டே கிடப்பார். இப்படியாக அவர் ஆள் உருக்குலைந்து வீட்டினுள்ளேயே கிடந்தார். பல தடவை அவருக்கு தற்கொலை செய்து கொள்ள வேண்டியதுதான் என்கிற வரை வந்ததும் உண்டு. கோவிந்தப்ப நாயக்கரும் அவரது சகோதரர்களின் மறைவுக்கு பிறகு அவர் தனது படுக்கையை அந்த வீட்டின் கிணற்றடிக்கு போகிற பாதையில் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாதபடி அமைத்து கொண்டார். ரகுராமநாயக்கரை பற்றி புதூர் சொல்லிக் கொண்டிருந்த போது கவுளூர் கொண்டு வந்து நீட்டிய பட்டையை வாங்கி கொண்டார். மணல் தரையில் உட்கார்ந்து கொண்டிருந்த அவர் தனது மீசையை இடதும் வலதும் நீவி விட்டு கொண்டு பட்டையில் வாய் வைத்து ஒரு அரை இழுப்பு இழுத்து செப்பினார். அடடா, ஆஹா, என்ன மனம்! இந்த பச்சை ஓலையின் மனத்துக்கும் கல்லின் வாடைக்கும் என்று சொல்லி கொண்டது மனசு.
உள்ளே போன கல் வயிற்றுக்குள் இருந்த கல்லோடு இணைந்தது. இப்படி பட்டைக்கும் வயிற்றுக்கும் ஒரு பிணைப்பு இருக்க வேண்டும் அவருக்கு. ரகுராமநாயகருக்கு சில நாட்களாகவே அந்த குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. கொஞ்சம் கண் அசர்வது போல இருக்கும்போது ஒரு பெண் பிள்ளையின் குரல். தள்ளிக்கோ, வழிய விடு, நாம் போகணும், நாம் போகணும். என்னடா இது, இந்த சத்தம் எங்கிருந்து வருது? ராத்திரிகளில் அவர் காத்தோட்டத்துக்காக வாசலுக்கு நேராய் கட்டிலை போட்டு படுக்கிறது வழக்கம். அவர் முதலில் நினைச்சது, வெளியே இருந்துதான் யாரோ உள்ளே வர வழி விலக சொல்லுகிறார்கள் போலிருக்கு என்று. அதனால் அவர் வெளிப்பக்கமே பார்ப்பார். அந்த சத்தம் கேட்டதும் திரும்பவும் அந்த சத்தம் கேட்டது. தள்ளிக்கோ, வழிவிடு, நாம் போகணும், நாம் போகணும். தற்செயலா ரகுராமநாயகர் வீட்டினுள்ளே பார்த்தார். பார்த்தா ஜெகஜோதியா அந்த இருட்டு கெசத்துலயும் தத்ரூபமா வந்து நிக்காளாம் அம்மை சீதேவி. திரும்பவும் அவ வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தது. பார்த்தார். ஆஹா, நம்ம வீட்டுல குடியிருந்த சீதேவி இல்லா புறப்பட்டுருச்சு போல, விடப்படாதே இத அப்படின்னு ரோசனை செஞ்சாராம். பளிச்சுன்னு அவர் மனசுல பட்டதை செஞ்சிட்டாரு. அம்மா, உனக்கு என்ன குறையுங்க? ஏன் போகணும்னு சொல்லுத? இல்ல, நான் போகணும், தள்ளிக்கோ, வழிவிடு. பச்சை பிள்ளை கணக்க அதே சொல்லிக்கிட்டு இருக்காளாம். சரி, இனி இவளை தாமரிக்க இயலாதுன்னு நினப்பு வந்துட்டது. ரகுராமநாயக்கர் எழுந்திருந்தார். கட்டிலை நகர்த்தவில்லை. அம்மா, கொஞ்சம் பொறு, நான் வந்ததும் நீ போகலாம் என்றார். அவள் சரி என்று ஒப்புக்கொண்டாள். தேவதைகள் வார்த்தை பிசகாது என்று தெரியும் அவருக்கு. நிக்கையே அம்மா, நிக்கப்படாது, நீ உக்காருன்னாரு. கதையை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு ஆச்சரியம். ரகுராமநாயக்கர் அப்படி அவளை அதிகாரம் பண்ணியிருக்காரே என்று. பட்டையிலிருந்து மெதுவாக ஒரு இழுப்பு இழுத்து சப்பினார் புதூர். பிறகு தொடர்ந்தார். அவர் பட்டையை சப்புவதற்கு எடுத்துக்கொண்ட அந்த இடைவெளி நேரத்தில் கவுளூர் சொன்னார், லட்சுமி ஒண்ணு உக்காந்துதான் இருக்கணும், நிக்கப்படாது. நின்னுட்டா கிளம்பிட்டான்னு அர்த்தம். அதனாலதான் உக்காருன்னு சொன்னது. கவுளூர் நிறுத்தியதும் புதூர் தொடர்ந்தார் ஒரு ஓங்கிய அழுத்தத்துடன். உக்காந்துட்டா என்று நேரில் பார்த்தது போல் சொல்லி மகிழ்ந்தார். விறுவிறுன்னு போய் பக்கத்துல இருக்க கிணத்துல குதிச்சு கதையை முடிச்சுக்கிட்டாரு ரகுராமநாயக்கரு. கதைய அங்க இருந்தவர்களில் புதுசா கேட்டவர்களுக்கு கடைசியில் வேகமாக புதூரார் சொன்னதை விளங்கி கொள்ள முடியவில்லை. தெரிந்த பக்கத்தில் இருந்தவர்கள் விளக்கி சொன்ன பிறகுதான் தெரிந்தது எப்படி ஒரு தந்திரம் பண்ணி உயிரை கொடுத்து சீதேவியில் அந்த வீட்டில் அவர் நிலை நிறுத்தினார் என்று. வீர 19 first. ஓகே களி. சொக்கையர் கள்ளுக்கடைக்கு ஒரு வாடிக்கையாக வந்து சேர்ந்ததே தனிக்கதை. அவர் சூட்டு நோய் தாங்காமல் துன்பப்பட்டார். பார்க்காத வைத்தியமில்லை. கடைசியில் நாட்டு வைத்தியர்கள் அவருக்கு சொன்ன அறிவுரை ஒரு மண்டலம் பனம்பால் சாப்பிட வேண்டும் என்பது. கொஞ்சம் குணம் தெரிந்தது போல் இருந்தது. கவுளூர் தான் சொன்னார், பனம்பாலை விட கள்ளுதான் இதுக்கு சொன்னாங்க என்று. சரி, அதோட புளிப்பையும் தான் பாத்துருவோமே என்று வந்து விட்டார் கடைக்கு. சாப்பிடுகிறவரை ஒன்றுமில்லை, நிறுத்திவிட்டால் திரும்பவும் சூடு பிடித்து பிராணனை வாங்குகிறது. வைத்தியத்துக்கு என்று ஆரம்பித்து நிரந்தரமாகிவிட்டது. தடுமன் பிடித்திருக்கும் போது மூக்கடைப்புக்கு பொடி போட ஆரம்பித்து பிறகு அதே ராப்டா ஆகிவிடுவது போல. சொக்கையர் கள்ளுக்கடைக்கு வருகிற நேரமும் தோரணியுமே ஒரு அலாதி. அவர் கடைக்கு வந்துவிட்டார் என்றாலே கள்ளுக்கடை களை கட்டிவிடும். சாயங்காலமானால் கூட்டம் நெறிபறியாக இருக்கும். அதை தவிர்க்க அவர் நிழல் சரிய ஆரம்பித்த உடனேயே வந்து விடுகிறது. தூரத்தில் அவர் வரும்போதே கடையில் உள்ளவர்கள், ஏ அந்தா பாருடா ஐயர் வார வரத்த என்பான் ஒருத்தன். ஏ பாவி மட்ட, மனுஷன் தூசி கோட்டையா வாராரே என்பான் மற்றொருவன். கல் அப்படி அவரை இங்கே இழுத்து கொண்டு வருகிறது என்ற அர்த்தத்தில். அவர் பிள்ளையார் கோவில் பூசையை முடித்துவிட்டு வருகிற நேரம் அது. ஊருக்கு மேற்கே வெயில் உகந்த விநாயகர் கோவில் இருக்கிறது. வெயில் மட்டுமில்லை, மழை, பனி, காற்று எல்லாமே அந்த விநாயகருக்கு உகந்ததுதான். என்றாலும் இவைகளில் எல்லாம் அதிகம் கிடைப்பது இந்த கரிசல் காட்டு வேணா வெயில்தான். சாமி வாங்க, சாமி வாங்க என்று உபசரிப்பு பலம். ஒவ்வொரு சாமி வாங்கவுக்கும் கழுத்து சுளுக்கி கொள்ளாமல் சுமாரான ஒரு தலையசைப்பு. சாமி
கும்பிடுதேன் என்பவர்களுக்கு இடது கையை மட்டும் கொஞ்சம் வெட்டி இழுப்பது போல வெடுக்கென்று அசைப்பார். அவரது மூதாதையர்கள் நெய் ஊற்றி ஊற்றி யாகத்துக்கு அக்னி வளர்த்த வலது கையால் கும்பிடுவை ஏற்க பதிலுக்கு உயர்த்தினால் பாவம் இவர்கள் சாம்பலாக போய்விடுவார்கள் என்றுதான் அப்படி இடது கையால் அசைக்கிறது என்று மைனர் நாயக்கர் கேட்டதுக்கு பதில் சொல்லி இருக்கிறார் ஐயர். பட்ட தார்பாய்ச்சி கட்டிய வேட்டி, மேலே சிகப்பு பட்டு அங்கவஸ்திரம், சொட்டை விழுந்த ஏறு நெற்றி, குதிரை லாடம் போன்ற கரும்பிறை சந்திர வடிவில், பின்பக்கம் மட்டும் சிகை, சுண்டைக்காய் அளவு கொண்டை, நல்ல சேப்பு நிற நெற்றியில் செவசெவ என்று பிரகாசிக்கும் குங்குமம், வலது கையில் வெள்ளி காப்பும் விரலில் தாமிர மோதிரமும். ஊருக்கு உள்ளேயும் வெளியேயும் ஐயருக்கு 2 பெயர்கள். பிள்ளையார் கோயில் சாமி, கள்ளுக்கடை ஐயர். தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும் அவருடைய சொந்த பெயர். ஐயர் வாழ் அட்டகாசமாக வந்து அமர்ந்தார் கள்ளுக்கடை மணலில். அடை கபலூரா என்றுதான் கடைக்காரரை கூப்பிடுவார். ஐயர் வாளுக்கு காது நன்றாக கேட்கும் என்றாலும் சில காது கேளாதவர்கள் போல சத்தம் போட்டுதான் பேசுறது என்று எப்படியோ பழக்கமாகிவிட்டது. உட்கார்ந்ததும் முதக்காரியமாக வெயிலை ஒரு பாட்டு அர்ச்சனை செய்தார். உற்சாகம் பீரிடும் போது, கோபமாக பேசும் போதும், சபை நடுவில் மற்றவர்கள் சொல்ல கூசும் கெட்ட வார்த்தைகளையும் வசவுகளையும் சரமாரியாக அவிழ்த்து விடுவார். தான் மாத்திரம் அப்படி பேசலாம் என்பது போல. அப்போது மைனர் நாயக்கர் அங்கிருந்தால் ஒரு பொய் நடிப்புடன் காதுகளை பொத்தி கொண்டு, சாமி சாமி, காயத்ரி மந்திரம் சொல்ற நாக்கு சாமி என்பார் அவரை பார்த்து. ஐயரின் கழுத்தில் தலைமட்டம் அப்போது முன்னும் பின்னும் ஆடி காட்டும். இந்த வித்தியாசமான தலையாட்டல் அவருக்கே என்று உள்ள ஒரு பிரத்யேகமான செய்கையாக இருந்தது. அவருடைய பேச்சின் ஆரம்பமே பல சமயம் கேள்வியாக தொடங்கும். இல்லாத எதிராளியை எதிரில் நிறுத்தி வைத்துக் கொண்டு கேள்வியால் மடக்கியது போல் ஆக்கிவிட்டு தலையை அப்போது அப்படி ஆட்டுவார். முக்கியமாக மகாத்மா காந்தி பேரில் அவருக்கு ரொம்ப கடுப்பு. மது குடிக்க கூடாது என்று சொன்னதுக்காக கூட இல்லை, கோவிலுக்குள் அரிஜனங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னதுக்கு தான். நீ ஒரு கோயிலை கட்டு, சொந்தத்துல ஒந்துட்ட போட்டு கட்டு, கூட்டிட்டு போ, பல்லு பாறை 18 ஜாதியையும் யாரு வேண்டாங்க என்று கேட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு தலையை அப்படி முன்னும் பின்னும் ஆட்டினார். அந்த தலையாட்டலை கவலூர் நாயக்கரும் மற்றவர்களும் ரசித்து சிரித்தார்கள். உனக்கு அதுக்கு வக்கில்ல, பூர்வீகமா கட்டி வச்சிருக்கிற ஆச்சாரமான கோயிலுக்குள்ள பல்லு பறைய கூட்டுட்டு போவேன்னா இங்க இருக்கப்பட்டவன் என்ன கம்பு நினைச்சுண்டேயா? அதே தலையாட்டல். அதே குரலிலிருந்து கொஞ்சம் இறங்கி, ஒவ்வொருத்தன் கும்பிடுறதுக்குன்னே சாமி இருக்கு, கோயிலும் இருக்கு, அதை விட்டுட்டு நான் மீனாட்சியம்மன் கோயிலுக்குள்ளதான் போவேன்னுட்டு சொல்றது எதுல சேர்த்தி? காலை ஒடிச்சு போடுவோம் படவா என்றார். சாமி சொல்றது 100ல் 1 வார்த்தை என்றார் கவலூர். எங்கே கள்ளுக்கடைகள் எடுபட்டு போய்விடுமோ என்கிற பயம் அவருக்கும் இருந்தது. கள்ளுக்கடைகளை மறியல் செஞ்சு கல்ல ஒழிக்கணும்னு காந்தி சொன்னது சாமிக்கு கொஞ்சம் வருத்தம் தான் என்றான் வரதன். போடா போடா, இதை இவனில இவன் பாட்ட வந்தாலும் நடக்காதுடா என்றார் குரலை வசதி. புதூர் கேட்டார். நாங்க தான் கல்ல குடிக்கிறோம், உங்க கூட்டாளி இத குடிக்கலாமா சாமி? டேய் புதூர், அந்த கோட்டிக்கார பைய பேசுற மாதிரியே நீயும் பேசாத. நீ விஷயம் தெரிஞ்சவன், நோக்கு சொன்னா விளங்கும், கேட்டுக்கோ. தேவாதி தேவர்களே மதுவை அருந்தி இருக்காள். மது தேவபானம்டா, அதனாலதான் மதுக்குடம் எடுத்து சுவாமிக்கு திருவிழா கொண்டாடுறோம். ஒசந்த சிந்தனை நல்ல மனசோடவும் பக்தி சிரத்தையா மதுவை அருந்தினா அந்த குணங்கள் விருத்தியாகும். இந்த மூட பயல் என்ன பண்றான்? மனசுல கெடுதல் சித்தத்தோடவும் அஞ்ஞானத்தோடவும் மதுவை அருந்தினா அதுவே விருத்தியாகி தப்பு பண்ணவும் மோசமா நடக்கிறதுமா ஆயிடுறது. அது அவள் தப்பே தவிர மது என்ன பண்ணோம்? சொக்கையர் அப்படி சொன்னாரே தவிர அவருக்கும் போதை ஏற ஏற வார்த்தைகள் நிதானம் தவறத்தான் செய்தன. மைனர் நாயக்கரோ புதூரோ அதை சுட்டி காட்டி கேட்டால்
அதுக்கும் ஒரு பதில் தயாராக வைத்திருந்து சொல்லுவார். அடே, மனுஷ பயலே ஒரு நீசம் தாண்டா. நம்ம தேவ அம்சத்துக்கு ஒசரணும்னு நினைக்கிறோம், எங்க முடியுது? மார்பை தொட்டு காட்டி, இங்க இருக்கிற அழுக்கு கொஞ்சமா நஞ்சமா, உள்ளுக்குள் எதெது உண்டோ வியர்வை மாதிரி அதெல்லாம் வெளிவரத்தான் செய்யும் என்பார். ஐயரின் பேச்சிலே அடிக்கடி வருவது கலியுகம் என்பது. கலி வந்துதான் மனுஷாலை கெடுத்தது என்பார். புதூர் கேட்டார் ஒரு நாள், சாமி, கலியுகத்துக்கு முந்தியுள்ள யுகங்கள்லயும் அக்ரூவம் இருக்கதானே செஞ்சது? அப்படி இருக்க போய் தானே பகவானே அவதாரம் பண்ண வேண்டியது வந்தது. தலையை கொஞ்சம் சாய்த்து புதூரை ஒரு விதமாக பார்த்தார் ஐயர். மத்த யுகத்துக்கும் கலியுகத்துக்கும் அடிப்படையிலேயே ஒரு வித்தியாசம் உண்டு. அதுக்கு ஒரு கதை இருக்கு, சொல்றேன் கேட்டுக்கோ என்று ஆரம்பித்தார். நாளைக்கு கலியுகம் பிறக்க போறது. அதுக்கு முதல் நாள் ஒருத்தன் தன்னோட புஞ்சைய இன்னொருவனுக்கு வித்தான். வாங்கினவன் அந்த புஞ்சையில கலப்பைய கட்டி முங்க உழுதான். கொழுமுனை பட்டு ஒரு செம்பு பூமிக்குள்ள இருந்து மேல வந்தது. எடுத்து பார்த்தா அதுக்குள்ள அவ்வளவும் தங்க நாணயங்கள். அரை நேர புஞ்சைய வித்தவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்து, இந்தாப்பா, இது உன்னோட புஞ்சைக்கு கீழே இருந்தது, வச்சுக்கோனா. அதுக்கு அவன் சொல்லுவான், அது எப்படி நான் வாங்குறது? அந்த புஞ்சைய உனக்கு நான் வித்துட்டேன். அதுல கிடைக்கிறது என்ன உண்டுமோ அவ்வளவும் உனக்குத்தான் சொந்தம்னு, வாங்கிக்க முடியாதுன்னுட்டான். அதுக்கு இவன் சொன்னா, நான் புஞ்சைய வாங்கினேனே தவிர புஞ்சைக்கு கீழே புதைஞ்சு கிடக்கிற புதையல வாங்கல. இது ஒண்ணுதுதான், பேசாம வாங்கிக்கோன்னு தங்க சொம்ப நீட்டினா அவன்கிட்ட. ஏன், நீ என்ன பேராசை பிடிச்சவன்னு பாத்தியா? எப்ப உனக்கு அந்த புஞ்சைய வித்தேனோ அதுல கிடைக்கிற அத்தனையும் ஒன்ன சேர்ந்ததுதான் அப்படின்னு சொல்லி புதையல் சொம்ப வாங்க முடியாதுன்னுட்டான் என்று சொல்லி நிறுத்தி ஐயர் தலையை ஆட்ட ஆரம்பித்தார். எப்படி இருக்கு பாத்தியா என்பது போல. பிறகு என்ன விவகாரம் பஞ்சாயத்துக்கு போச்சு. பஞ்சாயத்துல சொன்னா, நாளை காலம்பெற பஞ்சாயத்து வச்சுக்குவோம், சொம்ப கொண்டு போங்கன்னா. சொம்ப கொண்டு போக முடியாது. கொண்டு போறதா இருந்தா யாரு கொண்டு போறாங்கிற பிரச்சனை வரும். சொம்பு இங்கே இருக்கட்டும் சொல்லி பஞ்சாயத்துக்காரனிடமே ஒப்படைச்சிட்டு போனாங்க. விடிஞ்சுது. தேங்க்யூ மீரா. 20வது அத்தியாயம். முதல்ல பஞ்சாயத்து தேடி வந்தது யாருன்னு நினைச்ச? நிலத்தை வித்தானே அவன்தான். அவன் சொன்னான், இந்த மாதிரி இவனுக்கு நான் என் புஞ்சையை வித்தது வாஸ்தவம் தான். புஞ்சையத்தான் வித்தனே தவிர புஞ்சைக்கு கீழே புதைஞ்சிருந்த புதையல் என்னத்தான் சேரணும். அதுல இவனுக்கு எந்த விதத்துலையும் பாத்தியத்தை கிடையாது. அதனால புதையல் சொம்பு என் கைக்கு வந்துடணும். புஞ்சைய வாங்கினவன் சொன்னது. என்னைக்கு புஞ்சைய விலை கொடுத்து வாங்கிட்டனோ அன்னைக்கிலிருந்தே புஞ்சையில் உள்ளதுகளும் எனக்குத்தான் சொந்தம். அதனால சொம்பு என் கைக்கு வந்துடணும். கதையை கேட்டுக்கொண்டிருந்த புதூர் உட்பட எல்லாரும் சிரித்தார்கள். பாத்தியலா, முத நாள் அவங்க வந்து சொன்னதென்ன, மறுநாள் அவங்க வந்து சொன்னதென்ன, பாத்தியலா? களி பிறந்தன்னைக்கே அப்படி இருந்தா என்றார் புதூர். அப்புறம் என்னாச்சு அந்த புதையல் சொம்பு விவகாரம் என்று கேட்டார் கவுலூர். என்ன ஆகும் என்று பதிலுக்கு கேட்டுவிட்டு ஐயர் தரையை பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு சிரித்தார். செருமி தொண்டையை சரி செய்து கொண்டு, பஞ்சாயத்துக்காரன் சொன்னா, ஏல, நீ புஞ்சைய சும்மா விக்கல, அதுக்குண்டான பணத்தை வாங்கிட்டு தான் கொடுத்த. ஓன் கணக்கு அதோட முடிஞ்சுது, ஓடிப்போனி என்று சொல்லி அவனை விரட்டிட்டு புஞ்சைய வாங்கினவனை பார்த்து பஞ்சாயத்துக்காரன் சொன்னா, ஏல, நீ புஞ்சைய என்னத்துக்கு வாங்கின? மாசூல் பண்ணத்தானே. மாசூல் வச்சுக்கோ, மாசூல் எடுத்துக்கோ. மாசூல் வைக்க மண்ணை விலைக்கு வாங்கினவனுக்கு மண்ணும் அந்த மாசூலும் தான் சொந்தம். அதுக்குள்ள இருக்கிற புதையலெல்லாம் கொண்டு போவேன்னா அது என்னடா நியாயம்? புதையல் உங்க 2 பேத்துக்குமே கிடையாது, அது பஞ்சாயத்துக்கு சேர்ந்தது, ஓடி போங்கடான்னுட்டான் பஞ்சாயத்துக்காரன். எல்லாருடைய சிரிப்போடும் ஐயரும் சேர்ந்து சிரித்தார். நாய் புதையல் கிடைச்சா பேசாம அரவம் இல்லாம வச்சுக்கிடுவானா? அதை கொண்டு போய் கொடுக்க போய் உள்ளதும் போச்சு, சாவஞ்சத்துச்சா நாய்க்கு என்றார் கவுலூர். சரி, கொண்டு போனதுதான் போயிட்ட, மூதி ஆளுக்கு பேர்வாதியை எடுத்துக்கிடுறது என்றார் புதூர். பேசாம அந்த 2 பேரும் பஞ்சாயத்துக்காரனுமா சேர்ந்து 3 பங்கா பிரிச்சாவது வச்சிருந்திருக்கலாம். சல்காருக்கு தெரிஞ்சதானா வம்பா யாருக்கும் கிடைக்காம அவனே கொண்டு போயிடுவான் என்றான் வரதன்.
ஐயர் இதையெல்லாம் காதில் வாங்கி கொண்டாலும் பட்டையில் உள்ளதை அனுபவித்து உறிஞ்சி கொண்டிருந்தார். அதுக்கு உபகாரமாய் அவரே தயாரித்து கொண்டு வந்திருந்த காரம் இட்ட வாழைக்காய் வத்தலை மடியிலிருந்து எடுத்து மென்று கொள்ளுவார். ஒரு நாள் சொக்கையர் இப்படி வாழைக்காய் வத்தலை கடித்து கொண்டிருந்த போது மைனர் நாயக்கர் வந்தார். வழக்கம் போல் அவர் பின்னால் 10 பேர் வந்தார்கள். அந்த 10 பேருக்கு மட்டுமில்லை, கடையில் இருக்கிற அனைவருக்குமே தன் கணக்கில் கள்விடச் சொல்லுவார். அதனால் ஐயருக்கும் கிடைக்கும். இப்படி அவர்கள் எல்லாரும் சேர்ந்து குடித்து கொண்டிருந்த போது மைனர் நாயக்கர் ஐயரிடம், அதுல ஒன்னை இப்படி தள்ளுங்க என்று வாழைக்காய் வத்தலில் 2 வாங்கி கொறித்து ருசி பார்த்து விட்டு, இது சரிப்பட்டு வராது நமக்கு, இதுக்கெல்லாம் சரியானபடி காரம் போட்ட உப்பு கண்டம் தான் சரி என்று சொல்லி தன்னிடமிருந்த 4 உப்பு கண்ட துண்டுகளை ஐயருக்கு நீட்டினார், புன்னகை கலந்த மரியாதையுடன். அதை நீயே வச்சுக்கோ, ஐயர் கராளாக சொன்னார். மைனர் நீட்டிய கையை மடக்காமல், சாமி, எததுக்கு எதை சேர்த்துக்கிடணும்னு ஒரு இது இருக்குல்ல, வெத்தலையோட சுண்ணாம்பு தான் சேரும், அதுல கொண்டு போய் தோசை மாவை தடவுனா எப்படி? ஐயர் சொன்ன உதாரணத்தை மனசுக்குள் ஐயர் ரசிச்சாலும் வெளியில் அவர் சத்தம் போட்டு சொன்னது, போடா போ, சாமி அவங்கள போய் நம்ம மாதிரி எலும்ப கடிச்சு உறிஞ்ச சொன்னா அதெப்படி என்று கேட்டார் கவுலூர் மைனர் நாயக்கரை பார்த்து. மாமிசத்தை கடிச்சு உறிஞ்சி வெறி அடங்காத மனுஷனே உலகத்துல இல்ல, பார்த்துக்கிடும் என்றார். அதுக்கு மைனர், அதனடா அப்படி சொல்லிட்டாய் என்று கேட்டார் ஐயர். அப்படி சொல்லிட்டாயா? எப்படி சொல்லிட்டேன்? உள்ளதைத்தான் சொல்லுதேன். எதுடா உள்ளது? மைனர் தன் குரலை தாழ்த்தி முன்பற்களை கடித்து கொண்டு சன்னமான குரலில், பொம்பளையின் உதட்டை கடிச்சு வைக்கீழே, அது என்னவா? அங்கே ஒரு மெல்லிய கிளுகிளுப்பான சிரிப்பொலி பரவியது. போடா போ, உன்னோட பேச முடியாது என்று சிரித்து கொண்டே சொன்னார் ஐயர். 21. சரி காளி. தன் வயசுக்கு மிஞ்சிய பெரியவர்களையும் அடையப்புடைய என்று ஐயர் டா போட்டுதான் கூப்பிடுவார். அப்படி கூப்பிடாமல் மரியாதையாக விழிக்கும் நபர்களும் கிராமத்தில் உண்டு. நுண்ணகொண்ட நாயக்கரை முதலாளி என்றுதான் அவர் அழைக்கிறது. கோட்டையார் வீட்டு திரவத்தி நாயக்கர், அப்பி நாயுண்டு போன்ற பிரமுகர்களையும் அவர் என்ன முதலாளி என்றுதான் கௌரவமாக அழைப்பார். அதே சமயத்தில் அவர்கள் வீட்டு பிள்ளைகளை அவர் ஒரே ஏமிரா என்று தெலுங்கில் மதலை தொனிக்க விசாரிப்பார். அடே என்று தமிழில் சொல்லுவதை விட அதையே அவர்கள் வீட்டு மொழியில் கூப்பிட்டால் ஒரு அந்யோன்யம் காரணமாக வித்தியாசமாக தெரியாது என்பது ஐயரின் அபிப்பிராயம். நரசிம்மனுக்கும் கஸ்தூரிக்கும் இது உவப்பாக இல்லை என்பதோடு உள்மன எரிச்சலாகவும் இருந்தது. தங்கள் பெற்றோர்களைப் போல அவர்கள் ஐயரை கண்டதும் சாமி என்று சொல்லி கும்பிடுவதும் இல்லை, நம்ம கும்பிடும் வேண்டாம், உம்ம தலையாட்டும் வேண்டாம் என்று சொலவத்தை பின்பற்றினார்கள். என்றாலும் அவர்கள் பேசாமல் கடந்து போனாலும் ஐயர் விடமாட்டார். ஏமிரா என்று அவர்களை கண்டதும் தனக்கு சந்தோஷம் ஏற்பட்டது போல் அபிநயிப்பார். அவர்களும் ஒரு மரியாதைக்கு அதே போல் என்ன சாமி என்பார்கள். இந்த ஐயரை என்னத்துக்கு சாமி என்று அழைக்கணும் என்று ஒவ்வொரு சாமிக்கும் அவர்கள் உள் மனசு கண்டிக்கும். ஐயருக்கு இவர்கள் ராஜாங்க துவேஷிகள் என்கிற நினைப்பு. அதோடு மரியாதை தெரியாத விளையாட்டு பையன்கள் இப்படித்தான் இருப்பார்கள், பின்னால் தானாக எல்லாம் சரியாகி விடுவார்கள் என்ற நம்பிக்கை. திரும்பவும் அன்றைக்கு அந்த பரபரப்பு நிலவியது. உயரமாக வளர்ந்தவர்கள் எல்லாம் ஓடி ஒளிய ஆரம்பித்தார்கள். குட்டையாக இருப்பவர்கள் மட்டும் திருப்தியாக அலைந்தார்கள். குட்டையாக இருப்பவர்களுக்கும் ஓடி ஒளியும் நேரம் இருக்கிறது. உருக்குத்திக்காரன் வந்திருக்கிறான் என்று கேள்விப்படும் போது, இப்போ உருக்குத்திக்காரன் வரவில்லை, பட்டாளத்துக்கு ஆள் பிடிப்பவன் வரப்போவதாக தாக்கல் கிடைத்திருக்கிறது. குட்டையாக இருப்பவர்களுக்கு ஊரில் ஒரு வேடிக்கை. அவர்களே திடீரென்று இப்படி ஒரு கப்பி கட்டி விடுவார்கள். உயரமானவனா சாரி மீரா, ஒரு நிமிஷம். உருக்குத்தினா அம்மா ஊசி போடுறது, அம்மைக்கு ஊசி போடுறது, தடுப்பூசி. வாசிக்க மீரா. உயரமானவனோடு சண்டை வந்து அவனிடம் அடி வாங்கி பதிலுக்கு அடிக்க முடியாத போது, இருடா உன்னை நான் பாத்துக்கிறேன், அடுத்த தபா பட்டாளத்துக்கு ஆளை பிடிக்க வருவான், அப்போ நீ எங்க ஓடி ஒளிவேன்னு பாக்குறேன் இரு என்று குரோதத்தோடு கருவுவான். ஊர் பெரியவர்கள் உடனே இருவரையும் கூப்பிட்டு சமாதானப்படுத்தி விடுவார்கள். சம்பந்தக்காரர்களுள் உயரமாக வளர்ந்தவர்களை பார்த்து கேலி செய்யும் போது,
மாமோ, பட்டாளத்துக்கு ஆள் பிடிக்க வாராம், ஓடிருங்க என்று ஒல்லி குரலில் ரகசியம் போல கூவுவார்கள். நெசத்துக்கு சொல்றானா, இவன் கேலிக்கு சொல்றானா என்று தெரிந்து கொள்ள முடியாமல் அவர்கள் தயங்கி திகைக்கும் போது ரொம்ப பாவமாக இருக்கும். மன்னார் நாயக்கர் கொஞ்சம் வளர்ந்த ஆள்தான். இளவட்டம் என்று சொல்ல முடியாது. என்றாலும் கெட்ட காலத்துக்கு பட்டாளத்துக்கு ஆள் எடுப்பவனின் கண்ணில் பட்டு தொலைத்தால், பிடித்து கொண்டு போய்விட்டால் என்ன செய்ய? தகவல் கேள்விப்பட்டதிலிருந்து அவருக்கும் அவருடைய சம்சாரம் அச்சம்மாவுக்கும் நிம்மதி இல்லை. அவர்களுக்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. அவரை பிடித்து இழுத்து கொண்டே போய் மாட்டுக்கூளம் போடும் காடிக்குள் தள்ளி படுக்க சொல்லி மேலே கூளத்தை அள்ளி போட்டு அவரை மூடி மறைத்து விட்டாள். முதலில் மாடுகள் மருண்டு கலைந்தன. பழகிய ஆள் என்பதால் பிறகு சரியாகிவிட்டது. காடிக்குள் அவர் கிடந்த இடம் மேடாக கூளம் தெரிந்ததால் பார்த்தவர் யாருக்கும் ஒரு சந்தேகம் தோன்றுமோ என்று அச்சம்மாவுக்கு பட்டது. திரும்பவும் கதவை அடைத்து தாட்பால் போட்டு விட்டு வந்து, கொஞ்சம் எந்திரிங்க சொல்றேன் என்று எழுப்பி கீழே கிடந்த களி கூளத்தை எல்லாம் எடுத்து மாடுகளின் காலடியில் போட்டு காடியை துப்புரவு செய்து படுக்க சொல்லி மேலே கூளத்தை போட்டு திருப்தியாக மூடினாள். திகைத்த மாடுகள் ரொம்ப நேரம் கூளத்தை கடிக்காமல் இருந்தது. பிறகு வேகமாக திங்க ஆரம்பித்தது. கீழே கிடந்த அவருக்கு முதலில் நம்மால் மாடுகள் இப்படி கூலம் கடிக்காமல் நின்று கொண்டு இருக்கிறதே என்று வருத்தமாக இருந்தது. பிறகு இப்படி வேகமாக தின்றால் நாம் காடிக்குள் கிடப்பது பார்க்கிறவர்களுக்கு தெரியுமே என்றும் இருந்தது. அடிக்கடி அச்சம்மா வந்து எட்டி பார்த்து மாடுகள் கூளம் திங்க திங்க அவர் மேல் கூளத்தை போட்டுக்கொண்டே இருந்தாள். பொழுது நகர்வது அவருக்கு ஒரு கென்னமாக இருந்தது. பயம் நீங்கி கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சுள்ளென்று மேலெல்லாம் அரிப்பது போல் இருந்தது. எறும்புகள் கடிப்பது போலும் இருந்தது. செய், நல்ல வெள்ளைக்காரன் வந்தான்டா என்று நினைத்து சங்கடப்பட்டார். காங்கிரஸ்காரங்க சொல்றதெல்லாம் சரிதான், இந்த பையன் நாட்டை விட்டு ஒளிஞ்சாதான் பீட கழியும் என்று நினைத்து கொண்டார். அச்சமோ என்று சன்னமான குரலில் மெதுவாக குரல் கொடுத்தார். ஒண்ணுக்கு இருக்கணுமே என்றார். என்ன எழவோ, இப்படி சமயம் பார்த்துதான் அடிக்கடி ஒண்ணுக்கு வர்றது போலவும் வெளிக்கு வர்றது போலவும் தோணுது. என்ன இது பச்சை பிள்ளை கணக்கா என்று மதலையில் அழுத்துக் கொள்வது போல் முகத்தை செல்லமாக வைத்துக் கொண்டு வந்தாள் அச்சம்மா. மிக சில சமயங்களில் தான் இப்படி செல்லமாக கொஞ்சுவது போல பேசுவது. அப்படியான சமயங்களில் ரொம்ப பிரியமாக இருக்கும் அவரை பார்க்க. உடனே அவருக்கு நினைப்பு வந்தது. ஐயோ, எப்படியாப்பட்ட நேரம் இது! கூளத்தை விலக்கி தலையை தூக்கி அவரும் முகம் சினுங்கி அவளை பார்த்தார். தலைவாச கதவு பிளாக் சென்று திறந்திருந்தது. மூடியிருந்தால் சந்தேகம் வரும், தேடி வருகிறவர்களுக்கு என்று அச்சம்மா அப்படி செய்திருந்தாள். அவளே முனைப்புடன் விரும்பும் நாட்களில் அச்சம்மாவுக்கு அன்று மட்டும் வெற்றிலை போட்டுக் கொள்வது என்றொரு பழக்கம் இருந்தது. சாயந்தரம் அவர் வீட்டுக்குள் வரும்போது மச்சு வீட்டு மாடா குழியில் சின்ன பிளா பெட்டியில் வெற்றிலை பாக்கு இருந்தாலே தெரிந்து கொண்டு விடுவார். காலையிலிருந்து அவள் செல்லமாக மதலையில் அவரிடம் பேசியதும் நினைவுக்கு வரும். இதை அறிந்து கொள்ள அவருக்கு நீண்ட நாள் பிடித்தது. முயங்கும் போது அன்று மட்டும் அவள் உடம்பு ஒரு ஆச்சரியமான மிருதுத்தன்மை கொண்டதாக இருக்கும். ஒரு மனமே கூட ஏற்படும். பெண் உடம்பில் அப்போது என்று அப்பிநாயுண்டு சொல்ல கேட்டிருக்கிறார். ஆனால் அது இவருக்கு பிடிபடவில்லை. மனுஷ பயலுடைய மோப்ப சக்தி, ருசி எல்லாம் மழுங்கி போய்விட்டது என்பார் அப்பிநாயுண்டு. பால் சம்பந்தமான விஷயம் பேச்சுகளில் அப்பிநாயுண்டுவின் தேர்ச்சி யாருக்கும் வராது. 3 கல்யாணம் ஆகி இருந்தது மட்டுமா? ஆத்து மணலை எண்ண முடிந்தாலும் அர்ச்சுனனுக்கு இசைந்த பெண்டுகளை எண்ண முடியுமா என்கிற கதைதான் அவர் இதுவும். வயது முதிர்ந்து உடல் தள்ளாடி வீடு நிறைய கொள்ளும் பேரம்பேத்திகளை எடுத்து விட்ட அப்பிநாயுண்டு இந்த அனுபவங்களை பற்றி பேச ஆரம்பித்தால் இளவட்ட பிள்ளைகளின் திறந்த வாய்க்குள் ஈ நுழைந்து வெளியே வருவது கூட தெரியாது. அத்தியாயம் 22. ஊர் மடத்துக்கு மன்னார் நாயக்கர் போய் சேர்ந்த போது ராத்திரி ரொம்ப நேரம் ஆகிவிட்டு இருந்தது. இவ்வளவு நேரத்துக்கு பிறகு அங்கே போவதா வேண்டாமா என்றும் யோசனை வந்தது. என்றாலும் அவரால் அங்கே போகாமல் இருக்க முடியவில்லை. அந்த இடத்திற்கு அப்படி ஒரு கவர்ந்து இழுக்கும் சக்தி இருந்தது.
குடிக்கும் இடத்திற்கு ஒரு குடிகாரனை அவனை அறியாமல் அவனை தள்ளி கொண்டு போவது போல ஏதோ ஒன்று அவரையும் அங்கே தள்ளி கொண்டு போனது. அச்சம்மாவும் ஊரில் உள்ள மற்ற பெண்டுகளும் சொல்ற மாதிரி சாப்பிட்ட கை உணர்வதற்குள்ளே அங்க போய் நிக்கணும். சாப்பிட்ட வாய் கொப்பளித்து துப்புகிறதே அங்கன போய் தான். பொறியின்ட்டிக்கு போயினா காலு பொறணி மாట్లాடினா நோறு என்பாள் அச்சம்மா. அதாவது பிறன்மனை போன கால்கள், பிறர் பற்றிய பேசிய வாய். இவை அதையே தான் செய்து கொண்டிருக்கும் என்பது. எந்த அடைமழை பெய்தால் என்ன? எந்த புயல் வீசினால் என்ன? மடத்துக்கு போகலை என்றால் மண்டை வெடித்து சிதறிவிடும் அவர்களுக்கு. மடத்துக்கு கதவுகள் கிடையாது. ஒரே திறந்தாம்பத்தி தான். யாராவது அங்கே 1, 2 பேராவது இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். பெரியவர்கள் யாரும் இல்லை என்றால் கைக்குழந்தைகளை வைத்துக்கொண்டு அவர்கள் அழாமல் இருக்க விளையாட்டு காட்டிக்கொண்டு 2 பெரிய பிள்ளைகளாவது அங்கிருப்பார்கள். ஊர்மேல் பயணம் போகிறவர்கள், பரதேசிகள், பிச்சைக்காரர்கள் இப்படியாவது வந்து கொஞ்சம் தங்கி தகிப்பாரி விட்டு போவார்கள். இப்படி வந்தவர்களில் ஒருத்தன் தான் சப்பானி. யாரையும் கேட்காமல் அவனே மடத்தை தூத்து தெளித்தான். வெள்ளிக்கிழமை போன்ற நல்ல நாட்பொழுதுகளில் மடத்தை ஒட்டடை அடித்து தட்டி பெருக்கினான். நடைப்பயணிகள் ராப்பொழுது மடத்தில் தங்க நேர்ந்தால் அவன் ஊருக்குள் போய் தர்மச்சோறு எடுத்துக்கொண்டு வந்து அவர்களுக்கும் போட்டு தானும் சாப்பிட்டுக் கொள்ளுவான். மடத்தில் ராத்திரி வந்து தங்குகிறவர்கள் ராப்பட்டினி இருக்கக்கூடாது என்பது ஊர்க்கட்டு. எப்பவாவது சப்பானி திடீரென்று காணாமல் போய்விடுவான். 10 நாள் 1 மாசம் கழித்து போனது போலவே திடீரென்று வந்து நிற்பான். என்னடே சப்பானி எங்கடே போன என்று கேட்டால் ராமேஸ்வரம் போனேன், கன்னியாகுமரி போனேன் என்று சொல்லுவான். யாராவது அவனுக்கு மனசுக்கு பிடித்த சாமியார்கள் மடத்துக்கு வந்தால் அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவனும் அவர்களோடு கொஞ்ச தூரம் போய் ஊர்கள் சுற்றிவிட்டு வருவான். அவர்களோடு சேர்ந்து சிலும்பி அடிப்பான். சிலும்பியில் கஞ்சாவை போடுவதற்கு முன் அந்த கஞ்சாவை உள்ளங்கையில் வைத்து அதில் 5, 6 சொட்டு தண்ணீர் விட்டு நசுக்கி நசுக்கி உருட்டி பெருவிரலால் அமுத்தி நீரை வடித்துவிட்டு பிறகும் அதே போல சொட்டு தண்ணீர் விட்டு நசுக்கி நசுக்கி உருட்டி இப்படியாக எத்தனை தடவைகள் அதிகம் செய்கிறார்களோ அதுக்கு தக்கபடி தம் ரொம்ப சுகமாக அமையும் என்று சொல்லுவார்கள். இதை ஒரு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்கண்ட சுவாரஸ்யம். கஞ்சாவை உள்ளங்கையில் வைத்து அதில் தண்ணீர் விட்டு பெருவிரலால் பிசைந்து உருட்டும் போதும் அதே பெருவிரலால் அதை அமுக்கி தண்ணீரை வடிக்கும் போதும் அதை செய்கிறவருடைய முகம் போகிற போக்கு சப்பானி முகம் போகிற போக்கு. சப்பானி மிகவும் ஒல்லி. உலகத்திலேயே ஒல்லி யார் என்று கேட்டால் சப்பானி என்று பதில் கிடைக்கும். உயரமும் கம்மிதான். அவனுடைய மண்டை வாகு, ரோமம் நரைக்காததும் பல் உதிராததும் வயசை கண்டுபிடிப்பது சிரமம். இந்த அழகில் 10, 20 ரோமங்களே கொண்ட ஒரு ஏழை தாடி அவனுக்கு. செல்வ செழிப்பு மிக்க அடர்ந்த நீண்ட தாடிக்கு முன்னால் சப்பானியின் தாடி ஒரு கொசு, அதிலும் ஒரு குருட்டு கொசு. அவன் உடம்பில் முழு பலத்தையும் கொடுத்து கஞ்சா கசக்கும் போது அவனுடைய முகமும் உடம்பும் கோணுகிற அழகை அந்த பரதேசிகள் பார்க்காமல் வேற ஏதோ கவனமாக இருப்பார்கள். அதை கண்டு அனுபவித்து இதழ் பிரியா சிரிப்போடு கண்களால் ஒருவரை ஒருவர் நோக்கிக் கொள்ளுவது ஊர்க்காரர்கள் மட்டும்தான். தடவைக்கு தடவை சிலும்பியை சுத்தம் செய்து சிரமப்பட்டு உயிரை கொடுத்து கசக்கி பிழிந்த அந்த பரிபூரணத்தை சிலும்பியினுள் வைத்து சிறிய கோமண துணி போன்ற வெள்ளை துணியை குளிர்ந்த தண்ணியில் நனைத்து ரொம்ப பிழியாமல் பக்குவமாக பிழிந்து அதை சிலும்பியின் அறையில் பூ போல சுற்றிய தொங்கலை மடித்து இரு கைகளுக்குள் அடக்கி நெருப்புக்காக பணிந்து குனிவது ஒருவித நமஸ்காரம் போல் தோன்றும். சிலும்பிக்கு உயிர் வரவழைப்பவன் என்கிற சலுகையில் முதல் தம் சப்பானிக்கு கிடைக்கும். பட்டம் முடிந்து அவனிடம் வரும்போது பவ்யமாக விலகி கொள்வான். வற்புறுத்தி நீட்டினால் பணிவோடு சிலும்பியை தொட்டு கும்பிடுவதோடு சரி. ஒரு நாள் மிராட்டிக்காரர்களின் கூட்டம், கேங் ஊர் மடத்துக்கு பக்கத்தில் வந்து தங்கியது. வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ இப்படி வந்து தங்கும் அந்த நாடோடி கூட்டம். வந்தவர்களே தான் திரும்பவும் வருகிறார்கள் என்றும் சொல்ல முடியாது. புது புது கூட்டமாக தெரியும். அவர்கள் வந்து தங்கியிருக்கும் நாட்களில் ஊர்க்காரர்கள் யாருக்கும் கம்மாய்க்கரையில் ஒதுங்க நீதம் இருக்காது. பாவாடை சட்டையும் தலையில் ஒரு கண்டாங்கி துணியையும் அணிந்து கொண்டு ராட்சசிகளை போன்ற பெண்களின் உரத்த கூக்குரல் பேச்சுக்களை
ஊர் பிள்ளைகள் கொஞ்ச தூரத்தில் இருந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த கேங்குக்காரங்களை சதா கண்காணிக்க எப்போதும் 2 போலீஸ்காரர்கள் அவர்கள் கூடவே வந்திருப்பார்கள். ஒரு போலீஸ் சரகத்தை தாண்டி மறு போலீஸ் சரகத்தின் எல்லை வரை கொண்டு போய் அவர்களை சேர்க்கும் வரையும் அவர்களுடையே போய் ஒப்படைத்துவிட்டு தான் திரும்புவார்கள். மிராட்டியர்களுக்குள்ளேயே திடீரென்று கலகம் வரும். ஊர்க்காரர்களுக்கு இது ஒரு ஆச்சரியம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் அவர்கள் கலகலப்பாக சிரித்து பேசிக் கொண்டிருந்திருப்பார்கள். அவர்கள் எது செய்தாலும் அதில் ஒரு ராட்சசத்தனம் இருப்பதாக படும். கலகம் வந்து அவர்களுக்குள் ஒருவரை ஒருவர் வெறித்தனமாக தாக்கிக் கொண்டிருக்கும் போது போலீஸ்காரர்கள் என் ஜிவனே என்று பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். ஏன் அப்படி என்று கேட்டால், நாங்க இதுக்காக வரல. இந்த கழுத ஊருக்குள்ளார போய் என்னத்தையும் களவாண்டுட்டு போயிடப்படாதேங்கிறதுக்கு தான் சர்க்கார் எங்களை அனுப்பிச்சிருக்கு என்பார்கள். என்னதான் போலீசார் கண்காணித்துக் கொண்டிருந்தாலும் காரர்களில் சில முக்கியமான புள்ளிகள் போலீசாருக்கு டேக்கா கொடுத்துவிட்டு ராத்திரியோடு ராத்திரியாக ரொம்ப தூரம் போய் திருடி கொண்டு வந்து விடுவார்கள் என்று பேசிக்கொண்டார்கள். ஒரு மிராட்டி கேங் ஒரு ஊரில் இருக்கும் வரையும் அந்த ஊரில் எந்தவித களவு சில்லறைகள் நடப்பதில்லை. அவர்கள் ஊரை விட்டு போன பிறகுதான் அதை காணல இதை காணல என்கிற பேச்சு வரும். நெசமாகவே அது மிராட்டிக்காரங்க செய்ததா, வேறு யாரும் அவங்க பேரை வச்சு செய்ததா என்று தெரியாது. கேங்காரர்கள் வந்து விட்டால் என்றால் கிராமத்துக்காரர்களுக்கு பொழுது நல்லா போகும். வேடிக்கை பார்க்கிறது என்கிற சாக்கில். இதில் சிறுவர்கள் பார்க்கிற வேடிக்கை வேற, இளவட்டங்கள் பார்க்கிற விஷயங்கள் வேற. மிராட்டிச்சிகள் ஓங்குதாங்காகவும் முரட்டுத்தனமாகவும் இருந்தாலும் நல்ல சிகப்பு நிறமாக இருந்தார்கள். அந்த நிறமே இவர்களை ஒரு அசத்தும். மாட்டுக்கு மயில நிறம், பெண்டுக்கு சேப்பு நிறம் என்ற கூடுதலான ஒரு ஆதரிப்புடன் அழுக்கும் கடந்து செல்லும் போது வீசும் கார நெடியும் இளவட்டங்களை என்னவோ செய்யும். அந்த சேப்பு நிறத்துக்கு அழுக்கும் ஊத்தையும் ஏதோ ஒரு வகையில் ஒத்துப்போவது போல் தெரியும். ஊராரும் மிராட்டியார்களும் பழக தடையாக இருந்தது மொழி. அவர்கள் இவர்களிடம் என்ன கேட்கிறார்கள் என்று இவர்களுக்கு புரியாது, இவர்கள் சொல்லுவது விளங்காது. ஊர் கிணத்தடியில் வந்து குடிக்க தண்ணீர் சேந்தி தரச் சொல்லி வாங்கி கொண்டு போவார்கள். மொழி தெரியாவிட்டாலும் இப்படி சமயங்களில் கட்டாயம் பேசித்தான் ஆக வேண்டும். வேலைகள் மிகுந்த ஆடை காலத்தில் கிணத்தடியிலும் பரபரப்பாகத்தான் இருக்கும். ஒரு வாளி மட்டும் என்றாலும் சேந்தி ஊத்தி அனுப்பிவிடலாம். 200-300 பேர் கொண்ட ஒரு கூட்டத்திற்கு தண்ணீர் சேந்தி ஊத்தி கொண்டிருக்க யாருக்கு சாவகாசம் இருக்கும்? ஆனாலும் இவர்கள் ஆளுக்கு ஒரு வாளி என்று சேந்தி ஊத்த. மிராட்டிச்சிகளில் சில பேர் இளவட்டங்களிடம் பாத்திரங்களை நீட்டி தண்ணீர் நிரப்ப சொல்லுவார்கள். தண்ணீருக்காக பாத்திரம் நீட்டும் மிராட்டிச்சி வயசு பொண்ணாக இருந்தால் கிணத்தடியில் அது கொஞ்சம் கலகலப்பை ஏற்படுத்தும். ஒரு நாள் இதே போல ஒரு அழகான மொரட்டு மிராட்டிச்சி வந்து தண்ணீர் சேர்ந்து கொண்டிருந்த சப்பானியிடம் பாத்திரத்தை வைத்து தண்ணீர் ஊற்றும்படி வேண்டினாள். எல்லாரையும் போல அவனும் ஒரு வாளி தண்ணீராவது ஊத்தி இருக்கலாம். அவளை கவனிக்காதது போல அவன் அங்கிருந்து புறப்பட ஆரம்பித்தான், வாளியை எடுத்துக்கொண்டு. இப்படி யாருமே செய்வதில்லை என்பதில் அவள் அவனுக்கு வழியை விடாமல் வந்து மறித்து கொண்டாள். ஏதோ சொன்னாள். என்ன சொன்னாள் என்று யாருக்கும் புரியவில்லை. கோபமாக பேசவில்லை என்று மட்டும் தெரிந்தது. அவளை மீறிக்கொண்டும் இவனால் போக முடியவில்லை. அவளுக்கு முன்னால் இவன் ஒரு ஆட்டுக்குட்டி போல் இருந்தான். இந்த காட்சி அங்கிருந்த ஆண் பெண்களுக்கு சுவாரஸ்யம் தந்தது, முக்கியமாக இளவட்டங்களுக்கு. மொழி தெரியாவிட்டாலும் சப்பானியை மறித்து கொண்டு நின்ற முரட்டு மிராட்டிச்சியிடம் அவர்கள் விடாதே விடாதே என்று உற்சாகப்படுத்தினார்கள். வாய்மொழி தெரியாவிட்டாலும் ஓசை மொழி என்று ஒன்று இருக்கிறதே, மிராட்டிச்சி அதை கண்டுகொண்டாள். அவளுக்கு ஒரு தைரியம் பிறந்தது. சப்பானியிடம் அவள் நெருக்கமாக சென்று அவனுடைய ஏழை தாடியை தொட்டு உருவிய தனது விரல்களை முத்தமிட்டு அவனை மன்றாடினாள். காலியாக உள்ள ஏனத்தை நீட்டி அப்படி அவள் கெஞ்சுவது அங்கே இருந்த ஊர் பெண்களின் மனசை தொட்டது. ஏ சப்பானி, நீதான் ஒரு வாளி தண்ணி அவளுக்கு இறைச்சி ஊத்துனா என்ன என்று கேட்டார்கள். முடியாது, நான் மாட்டேன். நான் என்ன இவளுக்கு வச்ச ஆளா என்று கோபத்தோடு வெடுக்கென்று கேட்டான். தன்னிடம் அவள் நடந்து கொண்டது சரியில்லை. தன்னை அவள் ரொம்பத்தான் ஏளனம் பண்ணுகிறாள் என்று பட்டுவிட்டது. அவன் கூச கூச அவள் அதிகமானாள். அவள் பேசுவது அங்கே இல்ல அவளை சேர்ந்த பெண்டுகளுக்கு வேடிக்கையாக இருந்திருக்கும் போல அவர்கள் கெக்கொலி கொட்டி நகைத்தார்கள். இது சப்பானிக்கு இன்னும் கோபத்தை அதிகமாக்கியது. அவனுடைய கோபநிலை எல்லாரையும் சிரிக்க வைத்தது. அவனுடைய மிகச்சிறிய ஒல்லியான உடம்பு அவனது பெருங்கோபத்தை தாங்க முடியாமல் கிடுகிடுவென்று ஆறியது.
ஒரு பொம்பளைக்கு முன்னால ஒரு ஆம்பளை இப்படி ஆடி நடுங்குவது இளவட்டங்களுக்கு வேடிக்கையாக ஆச்சரியமாகப்பட்டது. இதே நிலையில் அவனை விட்டு வைத்தால் தாங்க மாட்டாமல் விழுந்து விடலாம். அந்த சமயத்தில் தான் அந்த மிராட்டிச்சி ஒரு காரியம் செய்தாள். பாத்திரத்தை கீழே வைத்துவிட்டு ஒரு பொம்மையை தூக்குவது போல அவனை தூக்கி கொண்டு ஓடினாள். அடுத்தது. அத்தியாயம் 23. முதலில் இருந்தே ஓரக்கண்ணால் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த ஆம்பளை மிராட்டிகள் இப்படி அவனை தூக்கி கொண்டு ஓடுவதை பார்த்து கை தட்டி வாய்விட்டு சிரித்தார்கள். அந்த சிரிப்புகள் அவளுக்கு மேலும் உற்சாகத்தை கொடுத்தது. கிணற்றையும் மடத்தையும் சுற்றி சுற்றி வந்தாள். முதலில் அவள் பிடியில் கையை காலை ஆட்டி உலர்த்திய சப்பானி கப் சிப் என்று அடங்கிவிட்டான். கொஞ்சம் கழித்து அவள் ஜப்பானியை அப்படியே கொண்டு வந்து பூ போல மடத்தில் உட்கார்த்தி வைத்துவிட்டு போய்விட்டாள். ஜப்பானியை சுற்றி ஒரே கூட்டம். யார் வந்து எது கேட்டும் அவன் வாயே திறக்காமல் அப்படியே பிரம்மத்தி பிடித்தது போல உட்கார்ந்திருந்தான். இந்த மாதிரி ஒரு பெண் பிள்ளை வந்து கிராமத்தில் ஒரு ஆம்பிள்ளையோடு தொட்டு விளையாடுவது என்பது பங்காரும் பட்சி ஒருத்திக்குத்தான் உண்டு. அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உரிமையாக அவள் வந்து யாரோடும் எந்த பெரிய மனிதரோடும் தொட்டு விளையாடுவாள். அவளை யாரும் ஒன்னும் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அது அவள் இஷ்டம். அவள் யாருக்கு கட்டுப்பட்டவள் அல்ல, களை ஒன்றுக்கு தான் கட்டுப்பட்டவள். அந்த களை மரம் தான் அவளுடைய புருஷன். அதுதான் அவளுக்கு தாலி கட்டி இருக்கிறது. கலை கூத்தாடிகள் சொல்லுவாங்கல்ல, தொம்மரிகள்னு சொல்லிட்டு அவங்களுடைய அதுல வந்து அந்த தொம்மரிகளுக்கு சீஃப் வந்து எப்பயுமே ஒரு லேடி தான் இருப்பாங்க. அந்த லேடிக்கு கீழே தான் அந்த கூட்டம் அவங்களுடைய வழிகாட்டுதல் தான் நடக்கும். அந்த லேடிக்கு யாரும் கணவன் இருக்க மாட்டாங்க. அவங்க சூஸ் பண்ற யாரையும் அவங்க வந்து உடலுறவுக்கு அழைக்கலாம். அந்த கூட்டத்திலேயோ இல்லை வெளியிலையோ அது அவங்க இஷ்டம். அவங்களுக்கு முழு பாலியல் சுதந்திரம் உண்டு. அவங்க தாலி கட்டிக்கிறது யாருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க கலை வச்சிருப்பாங்க. ஒரு 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 கம்பு மாதிரி ஒரு வச்சிருப்பாங்க. அந்த கம்பை தொட்டு அவங்க தாலி கட்டிப்பாங்க. அந்த கலை கூத்தாடிகளுடைய சீஃப் அவங்க தொம்மரின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இங்க சொல்றாங்க. அந்த பங்காரு பட்சி. தேன்கூட்டில் ஒரு ராணியை தான் உண்டு. தொம்மரிகள் கூட்டத்திலும் அப்படியே ஒரு ராணியான பங்காரு பட்சி தான் உண்டும். இன்னொரு பங்காரு பட்சி அந்த கூட்டத்தில் உருவான கூட்டம் இரண்டாக பிரிந்துவிடும். அவளுடைய கூட்டத்தில் எந்த ஆணோடு வேண்டுமானாலும் அவள் உறவு கொண்டாடி குடும்பம் நடத்தலாம். கிராமத்தில் ஒரு பங்காரு பட்சி எந்த ஆணின் மேல் வேட்டியையும் உரிமையோடு பறிப்பாள். விரும்பினால் கொடுப்பாள். அது எழுதப்படாத சட்டம். தன் மேல் வேட்டியை வந்து பறிக்க மாட்டாளா என்று ஏங்க வைக்கிற அதிரூபவதியான பங்காரு பட்சிகளும் இருந்தார்கள். எங்கே வந்து நம்ம வேட்டியை பறித்து கொண்டு போய்விடுவாளோ என்று பயப்படுத்துற பங்காரு பட்சிகளும் உண்டு. பறித்து கொண்டு போய்விட்ட மேல் வேட்டியை பங்காரு பட்சி இருக்கும் இடம் போய் நின்று மரியாதையாகத்தான் கேட்டு வாங்க வேண்டும். பதிலே பேசாமல் அவள் இருப்பாள். தலையை சாய்த்து அவள் தோரணையான ஒரு ஒய்யாரமான சிரிப்பும் சிரிக்கலாம். மூச்சு காட்டாமல் மேல் துண்டை எடுத்து வீசி போ இடத்த காலி பண்ணு என்றும் எரியலாம். எது செய்வாள் என்று அவளை தவிர யாருக்கு தெரியும்? மிராட்டிச்சிகளின் இதுவரை யாரும் இப்படி வேடிக்கை பண்ணியதில்லை. ஒரு புது மிராட்டிச்சி போல் இருக்கு. காலம் ரொம்பத்தான் மாறிக்கொண்டு வருகிறது என்று பெரியாட்களும் பெண்டுகளும் பேசிக்கொண்டார்கள் ஊருக்குள். அந்த மிராட்டிச்சி தான் அப்படி செஞ்சது என்று மன்னார் நாயக்கரிடம் காட்டினார்கள். மடத்தில் சப்பானியை சுற்றி நின்றவர்கள். அவருக்கு சந்தோஷம் பொத்து கொண்டு வந்தது. கூடவே பயமும் வந்தது. மிராட்டியர்கள் பச்சை ரத்தம் குடிப்பவர்கள் என்று கேள்விப்பட்டிருந்தார்கள். அவர்களில் யாரும் இதுவரை நம்ம பெண்களிடம் தப்பிதமாக நடந்து கொண்டதில்லை. அதுபோல அவர்களுடைய பெண்டீரும் இங்கே நமது இளவட்டுகளிடம் தவறாக நடந்து கொண்டதும் கிடையாது. இது எப்படியோ ஒரு வேடிக்கை போல நடந்துவிட்டது. அதுவும் இந்த ஜப்பானியால் தான். கிணத்தடிக்கு என்று ஒரு சில ஒழுங்குமுறை இருக்கிறது. குடம் நிறைந்தவுடன் மீதிவாளி தண்ணீரை கீழே கொட்டுவதற்கு முன் யாரும் தொடாதவர்கள் குடத்தை கொண்டு வந்து மூலையில் வைத்திருந்தால் அதில் தான் ஊற்ற வேண்டும். தொடாதவர்களில் பச்சை குழந்தைக்காரி வந்து தண்ணீர் கேட்டால் கட்டாயம் தண்ணீர் ஊற்றி அனுப்ப வேண்டும். கிணத்தடியில் வந்து தாகத்துக்கு தண்ணீர் கேட்பவர்களுக்கு வர்ணத்தை தெரிந்து கொண்டு வாளி தண்ணீரை அவர்கள் முன் வைப்பது, வாளியை தருவது
வாளி தண்ணீரை கையில் ஊற்றுவது என்றெல்லாம் இருக்கிறது. நிறை கர்ப்பிணிகள் தண்ணீர் சேர்ந்த வந்தால் அவர்களை சேர்ந்து விடாமல் பகையாளி வீட்டு பெண்ணாக அவள் இருந்தாலும் நாம் தான் சேர்ந்து ஊற்றி அவர்கள் குடத்தை ரெப்பி தூக்கிவிட்டு அனுப்ப வேண்டும். கிணற்றில் 1-2 ராட்டுகள் இருந்தால் அதில் கயிறு போட்டு இறைக்கும் உரிமை கர்ப்பிணிகளுக்குத்தான் உண்டு. இப்படி வெளியார்கள் வந்து குடிக்கும் தண்ணீருக்காக ஏனத்தை ஏந்தினால் முதல் காரியம் அவர்களுக்கு தண்ணீர் சேந்தி ஊற்றிவிட்டுத்தான் மறுகாரியம் பார்க்க வேண்டியதிருக்க இந்த கூறுகெட்ட சப்பானி இப்படி செய்திருக்கானே என்று நினைத்து கொண்ட மன்னார் நாயக்கர் அவனிடம் போனார். சப்பானி யாரையும் பார்க்காமல் என்னத்தையோ பறி கொடுத்தவன் போல் மருண்டு போய் கிடந்தான். என்ன இளவு, இவன் இப்படி பெண்டாட்டிய பறி கொடுத்தவன் போல இருக்கான் என்று நினைத்து கொண்டு, அடே சப்பானி, அந்த மிராட்டிச்சு உன்னை என்னடா செஞ்சா? முத்தம் வச்சாலாமேடா என்றார். சுற்றி இருந்தவர்கள் சிரித்தார்கள். நாமளும் இருக்கமே, என்னத்துக்கு, நமக்கு கிடைச்சதா இந்த யோகம் என்றார் வேலுக்கோனார் சலிப்புடன். இவர்கள் பேசுவது ஒன்றும் சப்பானியின் காதில் விழுந்ததாக தெரியலை. ராத்திரிக்கு ஞாபகமா படுத்துக்கோ சப்பானி, நீ மடத்துலதான் படுத்து கிடக்கங்கிறது அந்த மிராட்டிச்சிக்கு நல்லா தெரியும். வந்து அத்தாசமா தூக்கிட்டு ஓடினாலும் ஓடிடுவா. வல்லறக்கியா இருப்பா போல் இருக்கே சப்பானி என்றார் மன்னர் நாயக்கர். நான் சப்பானி பக்கத்துலதான் படுக்க போறேன் இன்னைக்கு என்றார் வேலுக்கோனார். அது சரி, அவன் நினைச்சு உம தூக்கிட்டு போனா நல்லதுன்னு பாக்கி போல என்றார் சிறுபாணிகளுக்கு இடையே. மழைக்காலத்தில் சாரி 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 முடிஞ்சிருச்சு. அத்தியாயம் 24. அந்த அத்த ராத்திரியில் மன்னார் நாயக்கர் மடத்துக்குள் நுழைந்து பார்த்தபோது எல்லாருமே அநேகமாக உறங்கி இருப்பார்களோ என்று நினைத்து கொண்டு போனவருக்கு கங்கு போல் அரிக்கன் விளக்கை சுருக்கி வைத்திருந்தாலும் இன்னும் யாரும் படுக்காமல் ஒரு மூலையில் உட்கார்ந்து கசுபுசு கசுபுசு என்று சன்னமான குரலில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டார். மழைக்காலங்களில் மட்டும் ஒழுங்குன்னா கொசு, ஒழுங்கு கடிக்கு பயந்து லைட்டை சீக்கிரமே அணைத்து விடுவார்கள். மற்ற நாட்களில் கொஞ்சம் சுருக்கினாலும் எரிந்து கொண்டுதான் இருக்கும், ஊர் ஒடுங்கும் வரை. இருட்டில் நடந்து வந்த அவருக்கு அந்த மிகச்சிறிய வெளிச்சம் கவனிக்க போதுமானதாக இருந்தது. அந்த கூட்டத்தில் சப்பானி இருப்பதும் தெரிந்தது. யோகக்காரன்தான், எந்த பட்டாளத்துக்கும் அவனை வந்து யாரும் பிடித்து கொண்டு போக மாட்டார்கள் என்று நினைத்தார். மன்னார் நாயக்கரை கண்டதும் முதலில் யாரோ என்று நினைத்து பிறகு தெரிந்து கொண்டார்கள். யோ பயந்தாரி, எங்கன போய் இந்நேரம் வரைக்கும் ஒளிஞ்சிட்டு கிடந்தீரு என்று வரவேற்பு கொடுத்தார் வேலுக்கோனார். அவருக்கு பக்கத்தில் போய் மன்னார் நாயக்கர் நெருக்கமாக உட்கார்ந்தார். இன்னொரு அம்பை எடுத்தார் வேலுக்கோனார். குரலை சுருக்கி இவருக்கு மட்டும் கேட்கும்படியாக, யோ என்னத்த பண்ணிட்டு வந்தீரு, ஒரு கெட்ட வார்த்தை வாடை அடிக்கி என்று கேட்டார். இருட்டிலும் கூட சரியாக குறிபார்த்து அடிப்பதில் வேலுக்கோனார் வல்லவர் தான் என்று நினைத்து ஆச்சரியப்பட்டு போனார் மன்னார் நாயக்கர். கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்ததில் சப்பானியை தவிர அங்கிருந்த எல்லாருமே அங்கங்கே என்று பல திக்குகளில் போய் ஒளிந்திருந்து விட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டார். கேலி பொழப்பா போச்சு, தாயோஞ்சது இந்த வெள்ளக்காரன் ஆட்சியில. பொண்டாட்டி பிள்ளைகளோட நிம்மதியா இருந்தோம்னு கிடையாது, பட்டாளத்துக்கு ஆள் பிடிக்க வாரம்னுட்டு கேள்விப்பட்டதுல இருந்து ஒரு நிம்மதி இல்லை பார்த்துக்கிடும். முளைக்காட்டு வேப்ப மரத்தடியில போய் வெக்கு வெக்குன்னு கிடந்துவிட்டு செத்த முன்னாடி தான் வந்து வயிற்றுப்பாட்டுக்கு பார்த்துட்டு வரேன் என்றார். ஒவ்வொருத்தரும் அவரவர் ஒளிஞ்சிருந்த பயணத்தை சொல்லி சொல்லி மற்றவர்களை சிரிக்க செய்தார்கள். என்ன மயத்துக்கு இப்படி ஒளிஞ்சு கிடக்கணும்னு கேட்கேன், தாயோது 6லும் சாவு 100லும் சாவு என்றார் தைரியஸ்தர் மன்னார் நாயக்கர் சிரித்து கொண்டே. பேசாம கிடையும், போயும் போயும் இந்த வெள்ளக்காரனுக்காகவோ நம்ம போய் சாகணும், அவன் கொளுத்து போய் செர்மங்காரனோட சண்டை போட்டா அதுக்கு நாமாவளி என்று கேட்டார் வேலுக்கோனார். பேச்சு அரசியலுக்கு திரும்பியது. முதலில் அந்த கிராமத்தில் ஒரு அரசியல் பொதுக்கூட்டம் நடந்தது. பெரிய பெரிய காங்கிரஸ் பேச்சாளர்கள் வந்திருப்பதாக பேசிக்கொண்டார்கள். கூட்டம் ஆரம்பிக்கும் முன்னால் அவர்களில் சிலர் உணர்ச்சி ததும்ப பாடல்கள் பாடினார்கள். அதை போல பாடல்கள் கிராமத்திற்கு புதுசு. ஆவலோடு அவைகளை காது கொடுத்து கேட்டார்கள். தாளக்கட்டோடும் ராக அடக்கத்தோடும் ஒருத்தர் இப்படி பாடினார். ஆட்டுத்தோளும் கிடங்கொடுத்ததாலே வந்த மோசம், அதனாலே வந்த மோசம். எப்படி வெள்ளக்காரன் நம்ம நாட்டுக்கு முதலில் ஆட்டுத்தோல் வாங்க என்று இங்கே ஒரு வியாபாரியாக வந்து நம்மை ஏமாற்றி நம்மவர்களை பிரித்து நமக்குள் சண்டை மூட்டிவிட்டு வஞ்சகமாக நம்மை அடிமைப்படுத்தி ஆண்டு கொண்டிருக்கிறான் என்று அழகாக விவரித்தது பாடல்.
ஒவ்வொரு பாட்டு முடிஞ்சதும் பஜனையில் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் என்று சொல்லுவது போல அவர்கள் வந்தே மாதரம் என்று சொல்லி அதை ஜனங்கள் எப்படி வாங்கி திரும்பி சொல்லணும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இதனால் அந்த கோஷங்களை திரும்ப திரும்ப சொல்ல நேர்ந்தது. இது குழந்தைகளை ரொம்பத்தான் உற்சாகப்படுத்தியது. அவர்கள் ரொம்ப ஆர்வமாக கலந்து கொண்டார்கள் இதில். வந்தே மாதரம் என்று சொல்லி தே என்பதை கொஞ்சம் நீட்டி, மா என்பதை கூட கொஞ்சம் நீட்டி, ஒரு நாம சங்கீர்த்தனம் போல ஒரு ஸ்ருதியோடு சேர்த்து சொல்லுவது போல சொல்ல வேண்டும் என்று சொல்லி காட்டினார் அந்த சிந்து பூந்துரைக்காரர். வந்தே மாதரம், அல்லாஹு அக்பர், நமதே ராஜ்யம் அடைந்தே தீருவோம், போலோ போலோ மகான் மகாத்மா காந்தி கி ஜே. பிரசங்கிகள் ஒவ்வொருவராக பேசினார்கள். மக்களுக்கு தெரிய வேண்டுமே என்று எளிய தமிழில், பேச்சு நடையில், கதை காரணங்களோடு ஜனரஞ்சிதமாக பேசினார்கள். குடியின் கேட்டை பற்றி ஒருவர் பேசினார். முந்தையெல்லாம் இப்படி கடையை ஏலத்துக்கு விட்டு ஊர் தவறாமல் கள்ளுக்கடையை நிலையாக இருக்கும்படி யாரும் பண்ணியதில்லை. இது இந்த வெள்ளைக்காரன் வந்த பிற்பாடுதான். கள்ளை வியாபார போட்டிக்கு உட்படுத்தியதால் போதை அதிகம் இருக்க வேண்டும் என்பதற்காக செயற்கையாக அதில் உடம்புக்கு கேடு விளைவிக்கும் பொருட்களை சேர்த்து விற்கும்படி ஆகிறது. இதில் அதிபோதையால் அரசுக்கும் அதை விற்பவர்களுக்கும் நல்ல காசு என்பதோடு போதையில் கிடக்கும் மக்களின் தொகை அதிகமாக ஆக அரசாங்கத்தை எதிர்த்து நடத்தும் போராட்டங்கள் திசை திருப்பப்பட்டு பலவீனப்பட்டு போகும். மக்கள் போதையில் கிடப்பது கொள்ளைக்காரர்களான வெள்ளைக்காரர்களுக்கு நல்லது. அதனால் நாம் முதலில் நமது மக்களை போதையிலிருந்து மீட்க வேண்டும். அதோடு நமது குடும்ப பொருளாதாரத்திற்கு இந்த குடி உதவவே உதவாது. ஆகையால் தான் மகாத்மா காந்தி அவர்கள் கள்ளுக்கடை மறியலையும் தனது நிர்மாண திட்டத்தில் சேர்த்து கொண்டார் என்று சொல்லி கூட்டத்தில் பெண்கள் பகுதியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு கொண்டே, தாய்மார்களே, உங்கள் வீட்டுக்காரர்களை, சகோதரர்களை குடிக்க விடாமல் எப்படியாவது தடுத்து நிறுத்துங்கள் என்று உருக்கமாக கேட்டுக்கொண்டார். அடுத்தபடியாக பேசியவர் பஞ்சாப் படுகொலை சொக்கலிங்கம் பிள்ளை என்பவர். இவர் பெயரை கேட்டதும் ஊர்க்காரர்கள் முதலில் நினைத்தது பஞ்சாப் படுகொலைகளில் இவரும் சம்பந்தப்பட்ட ஆளாக இருப்பார் போலிருக்கு என்று. பேசிய பிறகுதான் தெரிந்தது அவருக்கு அந்த பேர் வந்ததுக்கான காரணம். ஜாலியன் வாலாபாக்கில் நடந்த அந்த படுகொலையை, அந்த பாஞ்சால நாட்டு மக்கள் பட்ட இன்னலை அப்படியே இந்த மக்களின் கண்ணெதிரே நடந்தது போல் கொண்டு வந்து காட்டினார். பேசி கொண்டு வரும்போது அவருடைய முகம் அழுகையினால் கோணியது. கண்ணீரை துடைத்து கொள்ள மூக்கு கண்ணாடியை பல தடவை கழற்றினார். அங்கிருந்த பெண்களை எல்லாம் ஒரு நொடியில் அள வைத்து விட்டார். ஒரு அப்பாவின் தோளில் உட்கார்ந்து கொண்டிருந்த சிறுவன் வீட்டுக்கு போகலாம்பா என்று சொல்லும்போது அவனுக்கு நாக்கு குளறியது. ஒரு பாவமும் அறியாத மக்களை, பெண்களை மண்டி போட்டு நடக்கும்படியாக நிர்பந்தித்து வெள்ளை அதிகாரி அவர்களை சவுக்கால் அடித்ததாக அவர் சொன்னபோது இவர்கள் நெஞ்சிலே அந்த அடி விழுந்தது போல் இருந்தது. வெள்ளையர்கள் இவ்வளவு கொடூரமானவர்களா என்று தோன்ற ஆரம்பித்தது. இந்த கொடூரம் நாளைக்கு இங்கேயும் தோன்றாது என்று எப்படி சொல்ல முடியும்? அவருக்கு பிறகு பேசிய பிரசங்கி பம்பாயில் நடந்த அந்நிய துணி பகிஷ்கரிப்பு, அதாவது புறக்கணிப்பு போராட்டத்தில் ஒரு சத்தியாகிரகி மீது வேண்டுமென்றே லாரியை ஏற்றி கொன்றதை பற்றி சொன்னார். ஜெயிலுக்கு போன இளைஞன் யதீந்திரநாத் தாஸ் என்பவர் ஜெயிலில் ஒரு வாய் மோருக்காக சாப்பாட்டில் ஒரு வேளைக்காவது கொஞ்சம் மோர் தர வேண்டும் அனைத்து கைதிகளுக்கும் என்று ஒரு வாய் மோருக்காக 63 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து 64வது நாளில் உயிர் நீத்ததை பற்றி சொன்னார். அதை கேட்கும் போதே அங்குள்ள மக்களின் மனசை பிசைந்தது அந்த செய்தி. யதீந்திரநாத் மரணம் பம்பாயை ஒரு கலக்கி விட்டது. பம்பாயை மட்டுமா, இந்தியா பூராத்தையும் தான். பத்திரிகைகள் எல்லாம் அதை பற்றி தலையங்கங்கள் எழுதின. டெல்லி சட்டசபையில் அதை பற்றி கேள்விகள் கேட்டார்கள். இந்தியா உஷ்ணமான நாடு. ஜெயிலில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளின் உணவில் ஒருவேளைக்காவது ஒரு வாய் மோர் தர வேண்டாமா என்று கேட்டார்கள். ஒரு பொன்னான உயிரை பலி கொடுத்து பத்திரிகைகளும் சட்டசபைக்குள்ளும் கேள்விக்கணைகள் தொடுத்து மக்களும் கிளந்தெழுந்த பிறகே இந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஜெயில் கைதிகளுக்கு சிறிது மோர் தர ஒப்புக்கொண்டது. அப்பேற்பட்ட கொடுங்கோலான அரசாங்கம் இது என்றார் பிரசங்கி. கூட்டத்தில் கடைசியில் பேசியது ஒரு சிறிய பையன். இளங்கோ என்று பெயர் சொன்னார்கள். 10 வயசுக்குள் தான் இருக்கும். மேஜை மீது அவனை தூக்கிவிட்டார்கள். எல்லாருக்கும் ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. கால்களையும் கைகளையும் ஆட்டி உடம்பை நிமிர்த்தி அழகான தமிழில் அவன் அமலப்பொறி புரிந்தான். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தையே என்னோடு சண்டைக்கு வரையா என்று கேட்டது போல் இருந்தது.
கைத்தட்டி அவனை உற்சாகப்படுத்தினார்கள் வந்திருந்த பிரசங்கிகள். அதை பார்த்த ஊர்க்காரர்களும் கைத்தட்டினார்கள். கூட்டத்தின் முடிவில் ஜே கோஷம் வானை பிளந்தது. இப்படியாக இந்திய நாட்டு சுதந்திர போரின் சங்கநாதம் அந்த கிராமத்தில் உள்ள வந்து ஒலிக்க தொடங்கியது. அந்த கிராமத்தின் குழந்தைகள் அந்த அரசியல் பொதுக்கூட்டத்திற்கு பிறகு தங்கள் விளையாட்டில் ஒரு புது விளையாட்டை சேர்த்து கொண்டார்கள். சோளத்தட்டையின் நுனியில் சிறிய துண்டு துணிகளை கட்டி கொண்டு ஊர்வலம் வந்தார்கள். நமதே ராஜ்யம் அடைந்தே தீர்வோம் என்று கத்தினார்கள். இப்படி பல ஊர்வலங்களை தினமும் குழந்தைகள் தவறாமல் நடத்தி விளையாண்டார்கள். பாரத மாதா கி ஜே, மகாத்மா காந்தி கி ஜே, வந்தே மாதரம். அத்தியாயம் 25. காலையில் எழுந்திருந்த கிராம முன்சீப் ஐயர் கச்சேரிக்கு முன்னால் நின்று கொண்டு காச் மூச் என்று கத்திக் கொண்டிருந்தார். என்னமோ ஏதோ என்று தலையாரி தேவர் ஓடோடி வந்தார். என்னடா இது, ஊருக்கு விநாச காலமா? பாரு, மரத்துக்கு மேல இப்படி பண்ணியிருக்கானே. மேலாவிலிருந்து வந்தா நான் என்னடா பதில் சொல்றது? யார் பண்ண காரியம்டா இது? குடிய கெடுத்தானே பாவி. மூச்சு இறைக்க ஐயர் கூவிக்கொண்டே இருந்தார். தலையாரிக்கு முதலில் விளங்கவில்லை. பிறகுதான் தெரிந்தது. ராவோடு ராவாய் ஒரு பாவி மூவர்ண கதற்கொடியை பிள்ளையார் மேடை அரச மரத்தின் உச்சியில் கொண்டு போய் உயரமான வரிச்சியில் கட்டி அதை ஊரு உலகத்துக்கெல்லாம் தெரியும்படியாக பண்ணியிருந்தான். வெகு தூரத்தில் இருந்து பார்த்தாலே தெரியும்படியாக இருந்தது கொடி. மங்கம்மா சாலை வழியே போகிறவர்களுக்கு கட்டாயம் தெரியும். வேணுமென்றே அக்கிரமத்துக்காக செய்த காரியமா பட்டது ஐயருக்கு. கூட்டம் போட்டு பேசினான்கள். சரி, பேசிட்டு போ, தொலை, காத்தோட போறதுன்னு இருந்தேன். இப்போ அடிமடியிலேயே கைய கொண்டாந்துட்டானே. நான் ஒருத்தன் பிராமணன் இங்க உத்தியோகம் பாக்குறது, யாருக்கு என்ன உறுத்துறதுன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரு கூட்டத்தையே கூட்டி விட்டார் தனது கூப்பாட்டின் மூலம். அதிகாலை மம்மல் நேரத்திலேயே சுருட்டை பற்ற வைத்துக் கொண்டு தோட்டத்துக்கு போய்விட்டு திரும்பிக் கொண்டிருந்த நுண்ண கொண்ட நாயக்கரை பார்த்ததும் ஐயர் குரலை உயர்த்தினார். பாத்தியலா முதலாளி பயல்களோட காரியத்தை என்று அரச மரத்தின் உச்சியை காண்பித்தார். புகையும் சுருட்டையும் பற்களால் கடித்து கொண்டு இடது கை விரல்களை புருவக்காட்டில் வைத்து கண்ணாடி போட்டு அண்ணாந்து பார்த்தார் நுண்ண கொண்ட. பகீர் என்றது வயிற்றில் அவருக்கு. சரி என்று எண்ணிக்கொண்டு அங்கே கூடியிருந்த இளவட்டங்களின் முகங்களை ஒரு பார்வையால் ஆராய்ந்தார். ஓரளவுக்கு ஊகிக்க முடிந்தது அவரால். ஐயரை பார்த்து சொன்னார், கையில் சுருட்டை எடுத்துக்கொண்டு, கட்டுச்சோறு கட்டிக்கிட்டா வரப்போறான் அசலூரிலிருந்து, இதுக்கு சவுத்து பயல்க என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார். அவர் போனதுக்கு பிறகும் கொஞ்ச நேரம் சுருட்டின் வீச்சம் அங்கே மனத்து கொண்டிருந்தது. ஐயர் இந்த மாதிரி பேக்கூப்பாடு போடுவாரே தவிர தன்னுடைய கிராம மக்கள் பேரில் எப்பவும் எந்த விஷயத்துக்காகவும் மேலாவுக்கு எழுதி அனுப்பியதில்லை. இந்த விஷயங்களில் அவர் மக்களிடம் நல்ல பெயர் எடுத்திருந்தார். பிரிட்டிஷ் அரசு மூவர்ண கொடியை தடை செய்திருந்தது. அதனால் எல்லா இடங்களிலும் இப்படி ராவோடு ராவாக கொடியேற்றங்கள் நடைபெற்று வந்தன. இதே கொடியை பிடித்துக்கொண்டு பகிரங்கமாக ரோட்டில் நடந்து கைதியானவர்களும் உண்டு. அப்படி கொடியை கையில் பிடிக்கும் போது போடு கீழே என்று சொல்லி போலீசார் லத்தியால் அறைவதும் உண்டு. உடம்பில் அடிமேல் அடி தொடர்ந்து விழும்போது வலி பொறுக்க முடியாமல் தன்னை எறியாமல் ஐயோ அம்மா என்று அலறுவதற்கு பதில் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று மாறி மாறி சொல்லுவார்கள். இதனால் அவர்கள் மேலும் அடி வாங்குவார்கள். இப்படி அலறிக்கொண்டே மயங்கி விழும் வரை அடி வாங்குவார்கள். திருப்பூர் என்கிற ஊரில் குமரன் என்ற பேருடைய பிள்ளையாண்டன் ஒருத்தனை இப்படி அடித்தே கொன்று விட்டார்களாம் பாவிகள் என்று பேசிக்கொண்டார்கள். தலையாரியை மரத்தின் மேலே ஏறி அந்த கொடியை அவிழ்க்கும்படி சொன்னார் கிராம முன்சீப் ஐயர். வேட்டியை வரிந்து கட்டி கொண்டு தலையாரி கிட்னதேவர் மேலே ஏறினார். வளர்ப்பு ஆட்டுக்கு குலை ஒடிக்க மரம் ஏறி பழக்கம்தான் அவருக்கு. மேலே ஏறி போன கிட்னதேவருக்கு மலைப்பு ஏற்பட்டது. ஒரு பூட்டாக எழுந்து நின்று உச்சிக்கொப்பில் கொண்டு போய் அதிலும் இருட்டு வேளையில் எப்படி கட்டினான் இந்த கொடியை என்று யோசித்தார். கொப்பை பிடித்து தொத்தி எப்படியாவது மேலே போய் விடலாம், கட்டுவதோ அவிழ்ப்பதோ என்பது சாத்தியமே இல்லை என்று தோன்றியது. எப்படி ஏறி வந்து கட்டியிருப்பான் என்று யோசித்தார்.
சாமி வந்து ஆவேசத்தோடு ரவ்வாளி போடுகிறவனை 10 பேர் சேர்ந்து பிடித்தாலும் அமைக்க முடிவதில்லை. இதெல்லாம் ஒரு வெறிச்சியில் செய்கிற காரியம் என்று நினைத்தார். மேலே ஏறி எந்த ஆசில் இருந்து கொண்டு கட்டிய கொடிக்கம்பத்தை அவிழ்ப்பது என்று பார்த்தார். நினைக்க நினைக்க உடம்பு புல்லரித்தது. தவறி கீழே விழுந்தால் அவ்வளவுதான், நட்சத்திரம் கலன்றும் என்பதோடு கலைக்கூத்தாடிக்காரன் சொல்வது போல எண்ணுவதற்கு ஒரு எலும்பு கூட இருக்காது. இறங்கி கீழே வந்து விஷயத்தை சொன்ன கிராம முன்சீஃபிடம் அதை கேட்டவர்களுக்கு மகிழ்ச்சியும் குஷியும் ஏற்பட்டது. ஒருத்தருக்கொருத்தர் கலந்து யோசித்தார்கள், இது யார் செய்த காரியமா இருக்கும் என்று. கொத்தனார் சாமி நாயக்கரும் அங்கே இருந்தார். துண்டை இழுத்து போர்த்தி கொண்டு குளத்தின் கைப்பிடி சுவரில் உட்கார்ந்து முழங்கால்களை ஆட்டிக்கொண்டு, இந்த தலையாரி இப்படித்தான் அந்த கொடியை அவிழ்க்கிறான் பார்ப்போம் என்று. அவருக்கு பக்கத்தில் வந்து செவிட்டு குருசாமி நாயக்கர் உட்கார்ந்து கொண்டு சந்தோஷத்துடன் கேட்டார், இதை எப்படி அங்கன போய் கட்டியிருக்கா? சாமி நாயக்கர் பதில் சொல்லாமல் வேகமாக காலை ஆட்டினார். மனசுக்குள் எங்கள வந்து மெல்ல விளாறு ஓட்டுத என்று நினைத்து கொண்டார். பேருதான் செவிட்டு குருசாமி நாயக்கர். யாருடைய ரகசியங்களும் அவர் காதுக்குள் நுழைந்துவிடும். நுழைந்த வேகத்தில் 10 ஜோடி காதுகளில் போய் எதிரொலிக்கும். யார் என்ன பேசிக் கொண்டிருந்தாலும் செவிட்டு குருசாமி நாயக்கர் வாரார் என்றால் பேச்சை நிப்பாட்டி விட்டு பாட ஆரம்பிப்பார்கள். கிராமத்தில் எப்பவாவது சில காரியங்கள் நடக்கும். யார் இதை செய்திருப்பார்கள் என்று யூகிக்கவே முடியாதபடி இருக்கும். அப்போது செவிட்டு குருசாமி நாயக்கர் எங்கே என்று எல்லோரும் தேடுவார்கள். அவர் ஓடியாடி விஷயத்தை நுனி நூலை பிடித்து கொண்டு வந்து விடுவார். இளவட்டங்களின் ஒருமித்த ஏளன பார்வை தலையாரியை உசுப்பி விட்டு விட்டது. குளை அறுக்கும் கத்தி கட்டிய தொரட்டி கம்பை எடுத்துக்கொண்டு வந்தார் வேகமாக. மரத்தில் ஏறி அதை கொடுக்க சொல்லி வாங்கி ஒவ்வொரு கொப்பிலும் அதை தொங்க விட்டு கொண்டே மேலே ஏறி போனார். வசமான ஒரு கிளையில் இருந்து கொண்டு உச்சி கொப்பில் கட்டிய கயிற்றை கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து கொடியோடு கம்பை கீழே விழச் செய்தார். கீழே விழுந்த கொடியை கிராம முன்சீஃப் அதை கம்பத்திலிருந்து பிரித்து எடுத்தார். அதை என்ன செய்வது என்று தெரியவில்லை. வீட்டுக்கும் கொண்டு போக முடியாது, கச்சேரியில் வைத்து கொண்டிருக்க முடியாது. பிள்ளையார் சதுர்த்தி முடிந்ததும் களிமண் பிள்ளையாரை குளத்து தண்ணீரில் கொண்டு போய் போடுவது போல அவர் அதில் 4-5 கற்களை எடுத்து வைத்து மூட்டை போல கட்டினார். குளத்தில் கொண்டு போய் வீசி எறிந்துவிட்டு விசக் விசக்கென்று வேகமாக வீட்டை பார்க்க நடந்தார். வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த குழந்தைகள் கைத்தட்டி பலமாக சிரித்தார்கள். சூப்பர் சூப்பர் மீரா. இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், இல்ல இந்த சாப்டர் ஸ்டடி முடிச்சுக்கலாம் களி. சூப்பர் சூப்பர். உங்களுடைய ஷேர் ஏதாவது? அது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு மாத்திரம் தெரியுது. அந்த கிராமத்துக்குள்ள எப்படிலாம் ஜாதி இருந்தது, அதை வந்து ஒன்னும் யாரும் கேள்வியே கேட்காம அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அந்த கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்கெல்லாம் ரூல்ஸ் அவங்களா வச்சுக்கிட்டாங்க. ஆனா யாருமே கேட்க மாட்டாங்க போலுக்கு. அப்படியே ரிஜிடா இருக்கும் போல் இருக்கு எல்லாமே. அப்படிலாம் பாக்குறப்போ நம்ம இப்போ எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு தோணுது. நல்லதாதான் இருக்கு இந்த மாற்றங்கள். அதுதான் தோணுச்சு களி. சூப்பர் மீரா. நிறைய இந்த கலாச்சாரத்தையும் வரலாற்றுலையும் குறிப்பா இந்த வரலாற்று நிகழ்வு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான விஷயங்கள் தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது வந்து, இந்த மாற்றத்தை நோக்கிய பயணம் தொடக்கி வச்சவங்க யாராவது இருப்பாங்க பார்த்தீங்களா? எப்பயுமே. அது பெரிய அளவுல ஒரு சமூக அளவுல, ஒரு நாட்டின் அளவுல ஒருத்தர் இனிஷியேட் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு ஊரின் அளவுல ஒருத்தர் இனிஷியேட் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு ஒரு குடும்பத்தின் அளவுல ஒருத்தர் இனிஷியேட் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு சிறு குழுவின் அளவுல இருக்கலாம். ஆனா அந்த மாற்றத்த ஒரு நல்லதை நோக்கிய அந்த ஒரு சமத்துவமும் மனித உரிமையும் நோக்கிய மாற்றத்தை இனிஷியேட் பண்ணவங்க அத்தனை பேரையுமே இந்த சமயத்துல நம்ம நினைவு கூறணும்னு நினைக்கிறேன். ஏன்னா
இந்த சமத்துவத்திற்கான மாற்றத்தை நோக்கி விஷயங்கள இனிஷியேட் பண்ணவங்க. மனித உரிமைக்கான மாற்றத்த நோக்கி விஷயத்த இனிஷியேட் பண்ணவங்க, அ அவங்கள்ல அத்தன பேரும் அல்லது அதுல பெரும்பான்மையானவருங்க வந்து வரலாற்றுல தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு, கெட்டவங்களாகத்தான் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டுருக்காங்க. ஒரு அவங்களுடைய நோக்கத்துக்கும், அவங்க சமத்துவத்துக்கும், மனித உரிமைக்கும் அ யூ நோ நியாயத்தை கேட்ட அவங்களுடைய நோக்கம், யாருக்காக கேட்டாங்களோ, அந்த மக்களுடைய மனச மீட் பண்ணாத கேப் அதிகமாக இருந்த காலம், கொஞ்சம் 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 கொஞ்சமா கொறஞ்சு, அந்த கேப்ப ஓகே நமக்காக இவங்க இது பண்றாங்க. இவங்க வந்து ஹீரோ அப்படின்ற ஒரு அங்கீகாரம் மக்கள் மத்தியில கிடைக்கிற ஒரு விஷயம் வந்து, அ அத அத காலம் பக்கமா அதாவது யூ நோ அ ரொம்ப முன்னாடி அதிகமா இருந்த கேப்பு வர வர குறைஞ்சுட்டே வந்திருக்கிறத வரலாற்றெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். காந்தி பேசின நெறைய விஷயங்கள இப்போ பேசுனா, காந்தி தலைவரா இருப்பாரா? அப்படின்ற ஒரு விஷயமே கூட நெறைய தடவ நம்ம அந்த கேள்விய எழுப்பியிருக்கோம். அ பெரியார் இப்போ புரிஞ்சு கொள்ளப்பட்ட அளவுக்கு என்ன விளைவுகளை அவருடைய விஷயங்கள், அவருடைய முன்னெடுப்புகள், அம்பேத்கர் அவருடைய முன்னெடுப்புகள் எந்த அளவுக்கு அ பலன் குடுத்திருக்கு அப்படின்ற பலன அனுபவிச்சவங்க இதா சொல்லும்போது, அந்த காலகட்டத்தில அந்த புரிந்து கொள்ளாத அந்த கேப் வந்து அதிகமா தான் இருந்திருக்கு. அப்போ பெரும்பான்மையினராலோ அல்லது ஆட்சி அதிகாரம் அப்படின்ற விஷயத்துக்கு பக்கமாக இருந்த மேட்டுக்குடி பெரும்பான்மையினராலோ அவங்க எல்லாமே வில்லிஃபை பண்ணப்பட்டவங்க தான். இப்போ வரைக்கும் அந்த வில்லிஃபையிங் இது வந்து தொடர்ந்துட்டே இருக்கு ஒரு சாராரால. ஆனா மக்கள் பெரும்பான்மையினால அவங்க சிறுபான்மை ஆயிட்டாங்க அப்படின்றதுனால பட் பட் அந்த ஜாக்கிரதை உணர்வு இன்னும் இருக்கா அப்படின்னு சொன்னா, அ அ கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க அந்த ஜாக்கிரதை உணர்வு இல்லாது போயிருதோ அப்படின்ற ஒரு ம் விஷயம். இன்னைக்கு தான் எங்கேயோ படிச்சேன் நானு. ஏதோ ஒரு போஸ்ட்ல தான் படிச்சேன். இந்த மாரி அ படிச்ச ஒரு அ யூ நோ அ பூஜை தொழில் செய்கிற ஒருவருடைய பையன், அவனுக்கு வந்து சீட்டு கிடைக்காத போது, அ படிக்கிறதுக்கான இதோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயமோ கிடைக்காத போது, அவன் இடஒதுக்கீட்டையும், அம்பேத்கரையும் திட்டுறான். அவன் கும்பிடுற சாமிய அவன் திட்டுறதில்ல. ஏன்னா, அவனுக்கு நல்லா தெரியும். அந்த சாமியினால அவனுக்கு ஆவுறது ஒண்ணும் இல்ல அப்படின்றது அவனுக்கு தெரியும். அவன் சாமிய திட்டல. அவன் வந்து அம்பேத்கர திட்டுறான். ஆனா, அந்த இடஒதுக்கீட்டினால் பயனடைந்த பிற்படுத்தப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, பட்டியலின பழங்குடியினராக இருந்தாலும் சரி, படிச்சு மேல வரும்போது, பெரும்பான்மையினர் போயி அம்பேத்கர மறந்துடுறான். அம்பேத்கர நினைவுல கூட வச்சுக்கிறது இல்ல. அவங்க போயி கடவுளை கும்பிட்டு தங்களுடைய இத அர்ப்பணிக்க போயிடுறாங்க அப்படின்றத இன்னைக்கு படிச்சப்போ எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு இத படிச்சேன். அது எவ்வளோ உண்மை அப்படின்றதும் எனக்கு தோணுச்சு. அ இந்த இதில பார்த்த மட்டும் முதல்ல அந்த ரகுராம நாயக்கர் வந்து இந்த ஸ்ரீதேவிய இருக்க வச்ச டெக்னிக் ரொம்ப காமெடியா இருந்தது. அது இந்த அம்மன் அப்படின்ற படத்துல அந்த மாரி ஒரு சீன் வரும். பொட்டு வச்சு நான் கூப்பிடுற வரைக்கும் நீ இந்த எல்லைய விட்டு நீ உள்ள வரக்கூடாதுன்ற மாரி சொல்லி, கடைசி வரைக்கும் அந்த கதாநாயகி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அம்மன் வரவே மாட்டாங்க. "நீ வரமாட்டியா? நீ கல்லா?" அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ண சபதத்த கதாநாயகியே மறந்துருவாங்க. ஆனாலும் வந்து சாமி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அப்புறம் ரத்தம் தெளிச்சு அவங்க நெத்தியில பட்டவுடனே அத பொட்டா நெனச்சுட்டு அம்மன் அப்புறம் எந்திரிச்சுருவாங்க. அம்மன் ஒரு படத்துல அதுதான் இன்னைக்கு அந்த கதைய படிச்சதும் ஞாபகத்துக்கு வந்தது. அதுதான் இன்னைக்கு அந்த இதுல டைட்டில்ல வச்சது. இந்த காலகட்டம் வந்து இந்த அந்நிய துணி பகிஷ்கரிப்பு, இந்த காந்தியனுடைய எரால அந்நிய துணி பகிஷ்கரிப்பு, திருப்பூர் குமரனுடைய இந்த விஷயம், இதெல்லாம் நடந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா, 1930 32 திருப்பூர் குமரன் இறந்தது. ஸோ அந்த இது வந்து திருப்பூர் குமரன் வந்து இறந்ததுக்கு அப்புறம் 32க்கு ஜஸ்ட் பின்னாடி கொஞ்ச நாளைக்கு பின்னாடியாக இருக்கும். அந்த அந்நிய துணி பகிஷ்கரிப்பு அதெல்லாம் நடந்தது. அந்த காலகட்டத்தில தான் பம்பாயில அந்த மாரி நடந்ததா சொல்றாரு. ஜாலியன் வாலாபாக் முன்னாடி அ நடந்தது. அதையும் வந்து கதைகளாக சொல்லி அந்த கொடுங்கோன்மைய வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் இம்மீடியட்லி என்ன ஒரு விஷயம் அப்போது இல்லாத அப்போது அந்நிய அ ப சக்திகளிடமிருந்து
தேசத்தை விடுவிப்பதுதான் நோக்கமாக இருந்தே ஒழிய, தேசம் விடுவிக்கப்பட்டு யாருடைய கைக்கு போகும் என்பதோ, அந்நியர்கள் வர்றதுக்கு முன்னாடி தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த அரசர்களின் அ அம் யூனோ ரொம்ப அ தர்ம ரீதியாக இருந்தது அவர்களுடைய ஆட்சி என்பது. அதை பற்றிய பெரிய வாக்குவாதங்கள் இல்லை. அதை பற்றிய வாக்குவாதங்கள் மேபி சுதந்திர போராட்டத்த நீர்த்து போக செய்விடும் அப்படின்றதுனால, அப்போ அந்த இது எழுப்பாம இருந்திருக்கலாம். பட் அந்த இன்ஃபாக்ட் காந்தி வந்து சோஸ் நேரு ஓவர் பட்டேல் அப்படின்றதே வந்து ஏன் அப்படின்றதே ஒரு பெரிய யூனோ பெரிய யோசனைக்குரிய ஒரு விஷயம்தான். இதே காந்தி என்ற தனி மனிதரை பற்றி மட்டுமே அந்த மொத்த இயக்கமுமே நடந்து கொண்டிருந்தது. காந்தியினுடைய ஆயுசு ஒரு 1000 வருடங்களாக இருந்திருந்தால் வேணா சனாதனிகளின் மத்தியில அவர் நினைச்ச அந்த மாற்றத்தை மனமாற்றத்தை அவர் ஒவ்வொருத்தர்கிட்டயா ஒவ்வொரு சனாதனிகிட்டயா தனித்தனியா பேசி அந்த மனமாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. அந்த மாற்றம் மேபி அவர் ஒரு 1000 வருட காலம் வாழ்ந்திருந்தால் அதை அவர் சாத்தியப்படுத்தி இருந்திருக்கலாம். அது அவருடைய வாழ்நாளுக்கு பிறகு அவருடைய வாழ்நாள் ஒரு மனிதரின் வாழ்நாள் அப்படின்றத நினைவுல வச்சுக்கிட்டு அதுக்கு மேல அந்த சனாதனிகளுடைய மனமாற்றத்தை அவரால செயல்படுத்த முடியல அப்படின்ற ஒரு விஷயம். அப்புறம் இந்த நாடோடி மிராட்டி அவர்களுடைய நாடோடி குரூப் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு அந்த விவரணைகள் பார்த்தப்போ, ஊர்ல அ ராமேஸ்வரத்துக்கு இந்த இதுக்கு போவாங்க இல்லையா? ராமேஸ்வரத்துக்கு அ யாத்திரை போவாங்க. அந்த யாத்திரை போற அந்த வழி நெடுகுல இந்த மாதிரி சத்திரங்கள் வந்து நெறைய மண்டபங்களும், சத்திரங்களும் நெறைய அமைக்கப்பட்டிருக்கும். அவங்க வந்து தங்கி இருந்து அந்த ஒரு சீசனலான மூவ்மெண்ட் வந்து இருக்கும். இப்போ இருக்கிற ஹைவேஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எத கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னா, பொருளாதாரத்த கனெக்ட் பண்ணியிருக்கு. எந்த பொருளாதாரத்தை அப்படின்னா, ஏற்றுமதி, இறக்குமதி. அ ஏர்போர்ட்டு, அ க போர்ட் அதாவது துறைமுகம். துறைமுகத்தையும் அ இத பொருள ப்ரொக்யூர் பண்ணி அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒரு சென்டர் மார்க்கெட்டையும் கனெக்ட் பண்ற இடங்களுக்கு தான் இந்த ஹைவேஸ் அப்படின்ற நேஷனல் ஹைவேஸ் அப்படின்ற விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகுது. பொருளாதாரத்தின் அடிப்படையில வளர்ந்த நகரங்கள் அதை ஒட்டி அங்கிருந்து துறைமுகங்களுக்கும் பிற வியாபார தலங்களுக்கும் போறதுக்கான ஹைவேஸா இருக்கும். பட் அது இதுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்துல 1930s அந்த காலகட்டத்துல முக்கிய நெடும்பாதையாக இருந்தது, நெடுவழிகளாக இருந்தது எது அப்படின்னு சொன்னா, இந்த ஆன்மீக சுற்றுலா தலங்களுக்கு போற இடங்கள் தான். அதுதான் வந்து ஆன்மீக சுற்றுலா அதுதான் மூவ்மெண்ட்டுக்கான நீடாவே இருந்தது. அந்த மூவ்மெண்ட்ட ஒட்டி தான் பொருளாதாரங்கள் அந்த வழிகளை ஒட்டி தான் பொருளாதாரங்கள் நெறைய வளர்ந்தது. அந்த ஸ்கெட்ச் போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வாழ்ந்து கெட்ட ஊர் மனுஷன் மட்டும் வாழ்ந்து கெடுறதில்ல. நெறைய ஊரும் வாழ்ந்து கெடும். அந்த மாரி வாழ்ந்து கெட்ட ஊர்களினுடைய அ மேப் நமக்கு கிடைக்கும். அந்த வாழ்ந்து கெட்ட ஊர்களில இருக்கிற அ பழமையான கோயில் இன்னைக்கு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எந்த கோயிலையெல்லாம் நம்ம சிலாகிச்சு பேசுறோமோ, அந்த கோயில்கள் எல்லாம் அந்த அ யூனோ ஆன்மீக பயணத்தினுடைய ஆன் த வே கோயில்களாகவே இந்த கோயில்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தது அப்படின்றது புரியும். இன்னைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது, போற வழியில இருக்கிற கோயில் எல்லாம் விசிட் பண்ணிட்டு போறாங்க. அது ஒரு தனி பொருளாதாரமா வளருது இல்லையா? அது மாதிரி போறது ஆன்மீக சுற்றுலா. அப்போ அவங்கள கவர்றதுக்கான ஈஸியான வழி அதே போற வழியிலேயே அங்கங்க கோயில்களை கட்டி விட்டுறது. அந்த கோயில்கள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்கள் அப்படின்ற கதைகளையும் அத என்ன சொல்லுவாங்க? ஸ்தல புராணங்களையும் இயற்றுறது அப்படின்ற விஷயங்கள். அந்த 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 வரலாறுகள் எப்படி இருந்தது? அதோடைய ஜியோகிராபிக்கல் லொகேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆன்மீக சுற்றுலா அ அதனுடைய அடிப்படையில இந்த விஷயங்கள்லாம் அமைஞ்சிருக்கும். அதுதான் இன்னைக்கு நான் படிச்சப்போ நெனச்சது. தோணுன பேரலல் தாட்ஸ். தேங்க் யூ. மொடனா வாங்க பேசிருங்க. சங்கின்னு ஏதோ ஒரு பேர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். மொடனா பேசிறட்டும். மொடனா பேசிருங்க. வணக்கம் மக்களே. ஒரு 25 மினிட்ஸ் தான் கேட்டேன் லாஸ்ட் 3 கட்டுரை. மிஸ் பண்ணிட்டேன். நான் ரெக்கார்டிங் கேட்டுக்கிறேன். மீதி உள்ளது. அதுல தோணுன அந்த 2 விஷயம் மட்டும் பகிர்ந்துக்கலாம்னு. இங்க இந்த விடுதலையுடைய வேட்கையை வந்து இந்த கோகுலவரத்து மக்கள்
அதை வந்து விதைக்கிற அந்த நரேஷன் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. இதை எப்படி அவங்க இந்த டிராமா இது பண்றதா இருக்கட்டும், அந்த ஜாலியன் வாலாபாக் அந்த நிகழ்வை எடுத்து சொல்றது, இல்லை திருப்பூர் குமரனை பற்றி பேசுறது, இல்லை இந்த சிறையில ஒரு மோருக்காக இருந்தது கொண்டு வந்ததெல்லாம், கடைசியில் அதனுடைய வெளிப்பாடு அந்த மரத்தினுடைய உச்சி கொம்புல அந்த தேசிய கொடிய அவ்வளவு தூரம் எப்படி கொண்டு போய் கட்டியிருப்பான் அப்படின்னு ஒரு ஒரு வியக்க வியக்க அவரு பண்ணிட்டு இருக்கிற அந்த இது வந்து எப்படி எனக்கு புரிஞ்சுது அப்படின்னா, இந்த விடுதலை உணர்வுங்கிறது கண்டிப்பா அது ஒருமுகமா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு ஒரு அது வெளிப்பாடு வந்து நல்லாவே தெரிஞ்சுது. ஒரு யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து அதை தன்னை முன்னிலைப்படுத்தி இது சாத்தியப்பட்டுச்சு அப்படிங்கிறது கிடையாது. அது ஒரு கண்டிப்பா ஒரு 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 குழு வேட்கையா தான் அது இருந்திருக்கணும். அதுக்கு பல முகங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு முகங்களையும் ஒவ்வொருத்தருடைய தனித்துவம் வந்து வெளிப்பட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொருத்தருடைய விடுதலை தாகமும் வந்து வெவ்வேறு முகங்களா வெளிப்பட்டு இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு உதாரணம் இதை நான் சொல்ல விரும்புற உதாரணம் வந்து காலா திரைப்படம் நினைக்கிறேன். அந்த காலா திரைப்படத்தினுடைய இறுதி காட்சி பார்த்தீங்கன்னா, அந்த தலித் மக்களுக்காக போராடின தலைவரை வீழ்த்தப்பட்டிருப்பாரு. ஆனா உண்மையாலுமே வீழ்த்தப்பட்டாரா இல்லையான்னு தெரியாம ஒரு 100,000 முகங்கள் கொண்ட ஒரு தலைவர். அது தலைவருங்கிறது ஒருவரை உருவாக்கணும்னு அவசியம் கிடையாது. அது ஒரு ஒட்டுமொத்த எழுச்சியா அதே கொள்கையை கொண்ட அதே முகங்கள் கொண்ட, ஆனா அவங்களுக்குன்னு ஒரு தனித்தனியான தனித்துவம் இருக்கும். அதை வெளிப்படுற முகங்களா வந்து வந்திருக்கும். பல வண்ணங்கள், நீலம், கருப்பு, சிவப்புன்னு சொல்லி மொத்த இடமுமே வந்து அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்கிற காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த காட்சி கிட்டத்தட்ட ஒரு புரோட்டோடைப், ஒரு சாம்பிள். இந்த கோகுலபுரத்து மக்கள் இந்த கதை வாசிக்கும் பொழுதும் கீரா வந்து இதை பதிவு பண்ணியிருக்கிற விதமும் எக்ஸாக்டா அப்படிதான் இருக்கு. எந்த ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரமும் ஒரு இவங்க அப்படி ஒரு இது செஞ்சுட்டாங்களே, நினைவுல நிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறத விட பின்னாடி எப்போதுமே பல மக்களின் முகங்கள் வந்து தெரியற மாதிரி இருந்தது. அதை ரொம்ப ரசிக்கவும் முடிஞ்சது. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த புரட்சி அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு நேம் டேக்குக்கு கீழே போயிடுச்சு. நம்ம இன்று செஞ்சுட்டு இருக்க சமகால அரசியல்ல நம்ம பல விஷயங்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு பெயருக்கு பின்னாடி போயிடுச்சு, இல்ல ஒரு ஐடென்டிட்டிக்கு பின்னாடி போயிடுச்சு, இல்ல இது பெண் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி போயிடுச்சு, இல்ல இது ஐடி ஊழியர் அவர்களுடைய குரல், இது வெறும் சமூக வலைத்தளங்கள்ல மட்டுமே வாய்ச்சவடால் பேசுற ஒரு கூட்டம் அப்படின்னு அந்த நேரோ டவுன் பண்ணி நம்மளுடைய ஐடென்டிட்டி இது இந்த முகம் இதுக்கு தான் அப்படின்னு வந்து அதை உடைக்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுல இருந்து இந்த கதையை வாசிக்கும் பொழுது இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஐடென்டிட்டி கிடையாது. இது எல்லாமே வந்து ஒடுக்குமுறைக்கு எதிரான, சனாதனத்துக்கு எதிரான ஒட்டுமொத்த குரலாதான் அவர்களுடைய தனித்தன்மையோடு இங்க வந்து வெவ்வேறு தளங்கள்ல வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா குரல் ஒன்றுதான் அப்படிங்கிறது வந்து அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒரு பாயிண்ட் எனக்கு தோணுச்சு இது கேட்கும் பொழுது. ஒண்ணு. இரண்டாவது எனக்கு அந்த ஸ்ட்ரைக்கிங்கா பிடிச்ச ஒரு விஷயம் வந்து இந்த கல்லுடைய பாதிப்புகள் பத்தி வர்ற அந்த இடங்கள்ல கைகூப்பி இந்த வீட்டு பெண்களிடம் வந்து உங்க வீட்டை ஆம்பளைங்களை எல்லாத்தையும் எப்படியாவது இதுல இருந்து மீட்டு வர உங்களுடைய இதையும் கொடுங்க, இதுல போய் சிக்கி சின்னாபின்னம் ஆயிட்டாங்கன்னா நம்ம நாடு சீர்கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்ற அந்த அந்த இடம் வந்து அது எப்படின்னா ஒரு 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 விடுதலை பெற்று பெறணும். ஆனா நமக்குள்ளேயே இங்க வந்து ஒரு ஜாதி வேற்றுமையோ இல்லைன்னா இந்த கல்லு போன்ற ஒரு தீங்கோ வந்து நமக்குள்ள இருக்கு. அதைய ஃபர்ஸ்ட் களை எடுக்கணும் அப்படின்னா எங்க போய் நிக்கிறதுன்னு தெரியல. அப்ப அந்த வீட்டு பெண்களை பார்த்து இது பண்றதுங்கிறது ஒரு 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 பெரிய சொல்யூஷன் ட்ரிவனா. அது இன்னைய வரைக்கும் இல்லை, என்னைக்குமே அது ஒரு சக்சஸ்ஃபுல் அப்ரோச்சா தான் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. உதாரணம்னா நான் முன்ன ஒரு ஸ்பேஸ்லயுமே சொல்லியிருக்கேன். இந்த பங்களாதேஷோடைய பிரைம் மினிஸ்டர் அவங்க அந்த ஹசீனா இருக்காங்க, அவங்களுடைய வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் பாருங்க. இதை வந்து ரொம்ப டார்கெட்டட் டு வீட்டு குடும்ப பெண்களை மையப்படுத்தி அந்த பெண்கள் வந்து பொருளாதாரத்துல எப்படி மீட்டெடுக்க முடியும்,
இல்ல அவங்களுடைய பங்களிப்பு எவ்வளவு முக்கியம்னு சொல்லி அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த மெட்ரிக்ஸ் எல்லாமே வந்து அதை ப்ரூவ் தான் பண்ணியிருக்கு. கொரோனா காலகட்டங்களையும் கூட பல நேஷன்ஸ் வந்து டவுன்ஸ்லைட் இன்ஃப்ளேஷனை சந்திச்சப்போ பங்களாதேஷ் வந்து ஸ்டில் இன் அ பெட்டர் ஹோல்டாக தான் இருந்தது. இன்னும் யூஎன்ல வந்து டாப் 10 பீஸ் மேக்கர் கண்ட்ரியில் அவங்களும் முன்னேற்று வந்திருந்தாங்க. அந்த ஸ்கேல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே வந்து கிரவுண்ட் லெவல்ல எங்க போய் அவங்க அதை அப்ரோச் பண்ணணுங்கிறது வந்து தெரிஞ்சது. இன்னும் இந்த குறிப்பிட்டு சொல்லணும்னா தொழில் முதலீட்டுல ஆண்டர்பிரினர்ஷிப்ல கூட அவங்களுக்கு இந்த 10% டிஸ்கவுண்ட் உண்டுன்னு நினைக்கிறேன். முன்ன விட இவங்களுக்கு வந்து ஒரு சிறு தொழில் தொடங்கணும்னா ஒண்ணுமே வந்து 10% டிஸ்கவுண்ட் உண்டு. அதுக்கான வட்டி விகிதங்கள்ல மாற்றங்கள் ஏற்படுத்தினதா இருக்கட்டும், ராணுவத்துல ஈடுபடுத்தினதா இருக்கட்டும், பொலிட்டிக்கல்ல அவங்களுடைய பர்சன்டேஜ், ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் ஸ்டடீஸ் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க அந்த ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணது எல்லாமே எதனுடைய வெளிப்பாடுன்னா அந்த மொத்த குடும்ப ஸ்ட்ரக்சருமே அதில் மேம்படுது. அவங்க ஒரு நேஷனுடைய growthக்கு வந்து எந்த அடிநாதத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. ஒரு பிரச்சனையை களையணும்னா எங்க போய் நிக்கணுங்கிறது தெரிஞ்சிருக்கு. நான் அந்த ஆர்டிக்கல் படிச்சப்பவே எனக்கு அதுல ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அந்த தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. இங்கேயும் அதை நான் ரிலேட் பண்ணிக்க விரும்புறது 1947க்கு முன்பும் சுதந்திரத்துக்கு முன்பும் எத்தனையோ வழிகள்ல எத்தனையோ முறைகள்ல இந்த சுதந்திரத்தை பெற்றதுக்கு எண்ணிலடங்காதவர்கள் போராடி இருந்தாலும் ஒரு ஒரு சமூக பிரச்சனையை ஒரு குடும்ப பிரச்சனையை களை எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எங்க அந்த நர்வ் இருக்கு அப்படின்னா அது இங்கிருந்து தொடங்குறதா அறியப்பட்டிருக்கு. அப்படிதான் நிறைய கதைகளும் அந்த காலகட்டங்களில் எழுதப்பட்ட கட்டுரைகளுமே நமக்கு இருக்கு. நம்ம பெரியாரை பற்றி வாசிக்கும் பொழுதுமே நம்ம அவங்களுடைய பங்களிப்புகள் பற்றி மணியம்மை அவங்களுடைய பங்களிப்புகள், தோல்சிலை போராட்டம் எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கோம். எல்லாமே ஒரு மாதிரி கிளிம்ஸா எனக்கு ஒரு நினைவுல வந்துட்டு போச்சு. முழுமையா கேட்க முடியல. திரும்பவும் நான் இதை கேட்சப் பண்ணி கேட்டுக்கிறேன். நன்றி மக்களே. இந்த 2 விஷயத்தை மட்டும் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். தேங்க்யூ. நன்றி 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 முடானா. சங்கி நீங்க பேசிருங்க. வணக்கம். எனக்கு நேத்து நடந்த கீவழியில நீங்க வந்து இந்த தமிழ் மக்கள் குறவர்களை வந்து அந்த ஆட்டத்தை இழிவுபடுத்தி அந்த ஆட்டத்தை வந்து வைரவர்களோட சேர்த்து நரிக்காரர்களோட சேர்த்து தமிழ் மக்களை நீங்க வந்து பேசுனீங்க. அது வந்து மதுரை கோர்ட்ல இருந்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து அந்த ஆபாச நடனங்களை யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறத முன்னிறுத்தி இன்னும் நிலுவையில இருக்கு. நீங்க அதை தொடர்ந்து மறுபடியும் அதே பேரை சொல்லி நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, கண்டனத்துக்குரியது. நன்றி. வேற எதுவும் இருக்கா? விபச்சார மன்றம் நடத்திட்டு இருக்கீங்க. புரியல, என்ன கேட்கல? அவர் என்ன சொன்னாருன்னு? என்ன சொல்றாரு அவரு? என்னமோ சொல்றாரு. புத்தக வாசிப்புக்கும் கருத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாத மூளைக்கு பதிலாக வேற ஏதோ வச்சுட்டு வந்திருக்கிறாரு அவரு. சரி, ரைட். இடத்துக்கு வந்து இப்படி காமெடி பண்றாங்கன்னே தெரியல. இல்ல ஏதாவது தெளிவான கருத்தா இருந்தா கூட அதுக்கு தெளிவான கருத்தா பரவாயில்ல, என்னத்தையோ சொல்லிட்டு போறாரு. எதிர்கருத்தா கூட இருக்கட்டும், தெளிவா சொன்னா ஏதாவது எதிர்கருத்து வச்சதுக்கு கூட நம்ம முடிஞ்ச வரைக்கும் பதில் தான் சொல்லியிருக்கிறோம். எதுவும் இது பண்ணதில்லை. சரி, ரைட்டு. அவங்க பொழப்பு அவங்க பாக்குறாங்க. சரிப்பா, நம்ம பொழப்ப பார்ப்போம். நன்றி மக்களே. இன்னைக்கு வேற எதுவும் ஷேர் பண்றதுக்கு இருக்கா? ஓகே, நாளைக்கு மீதி வாசிப்போம். இன்னைக்கு வந்து நம்ம எவ்வளோ வாசிச்சிருக்கோம்னா 25 அத்தியாயம் வாசிச்சிருக்கோம். ரெண்டாவது பாகத்தில் 25 அத்தியாயம் வாசிச்சிருக்கோம். நீ 2 நாளைக்கு, ஐயோ சாரி மக்களே, நாளைக்கு முடியாது. நாளைக்கு நம்ம ட்ராவலில் இருப்போம். நாளைக்கு நம்மளால் ஷெட்யூல் பண்ண முடியாது. வெள்ளிக்கிழமை ஷெட்யூல் பண்ணிப்போம். மண்டே புக்கு முடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்கை எடுத்துக்கலாம் மக்களே. வாங்க, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி மக்களே. நான்